ஓகே, பேப்பர் 10. இந்த பேப்பர் 10 பேஸ் பண்ணி நாங்கள் பார்த்த பகுதிகள் போன கிளாஸ்ல இதோட சம்பந்தப்பட்ட தியரி எல்லாம் ஃபுல்லா பார்த்துட்டோம். சரியானே? பெரும் பகுதிகள் பார்த்திக்கிறோம். இதுல என்னண்டா, முதலாவது இபாதத், இமாரத், ஹிலாஃபத், அந்த பாடம் ஃபுல்லா பார்த்துட்டோம். அதோட சம்பந்தப்பட்ட கேள்விகள் இதில் இருக்கிறதெல்லாம் செஞ்சோம். அதோட எக்ஸ்ட்ரா ஒரு கேள்வி பேப்பர் உங்களுக்கு நான் குரூப்ல போட்டிருந்தேன். இபாதத், இமாரத், ஹிலாஃபத்தை பத்தி மட்டும். அதுல நிறைய கேள்விகள் இருந்துச்சு, அது நீங்க செஞ்சு பார்த்திப்பீர். அதுக்கு பிறகு நாங்க அமல்களுடைய வகைப்பாடுன்ற ஒரு பாடம் ஒன்று பார்த்தோம். யூனிட் 2ல வந்திருக்கக்கூடிய அந்த ஈமான், அமல், அஹ்லாக்கு இடையிலான தொடர்பு என்ற அந்த பகுதியில அமல்கள்ல வகைப்பாடு, அமல்கள்ல 3 அடிப்படையில வகைப்படுத்தலாம் என்று சொல்லி நாங்க படிச்சோம். என்ன யாபமிக்கானே படிச்சது? ரைட். அந்த சாப்டர் பார்த்தோம். அதுக்கு பிறகு நாங்க பார்த்தோம் யூனிட் 5ல 5.2 ஹுக்கூக்குல் இபாத் என்ற இந்த ஒரு பெரும் பகுதி, இந்த பாடமும் அதுவும் நாங்க ஃபுல்லா பார்த்து முடிச்சோம். அப்ப ஹுக்கூக்குல் இபாத் என்று சொன்னா உங்களுக்கு தெரியும், அல்லாஹ் அல்லாதவற்றுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் எல்லாம் ஹுக்கூக்குல் இபாத். அல்லாஹ்வுக்கு மட்டும் செய்ய வேண்டியது ஹுக்கூக்குல்லா, அல்லாஹ் அல்லாத ஏனைய எல்லாம் ஹுக்கூக்குல் இபாதுக்குள்ள தான் வரும் என்று சொல்லி பார்த்தோம். அதுல முதலாவது ஹெட்லைன் போட்டு நாங்க பார்த்தோம், தனக்குத்தானே செய்ய வேண்டிய கடமைகள் மீக்கி. ஹுக்கூக்குல் இபாதுல நமக்கு நம்மளே செய்ய வேண்டிய கடமைகள் ஈக்கி. அடுத்தது 2வது படிச்சோம், பிற மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் படிச்சோம். ரைட். அடுத்தது 3வது படிச்சோம், பொதுப்பணிகள். ஹுக்கூக்குல் இபாதுல ஒன்றுதான் பொதுப்பணி. அப்ப 3வது பொதுப்பணிகள் படிச்சோம். 4வது படிச்சோம், இயற்கை அனர்த்தங்கள், அசாதாரண சூழ்நிலைகள் போன்ற நேரத்துல சமூக நலப்பணிகள். அதுவும் பொதுப்பணி மாதிரித்தான், ஆனா இதுல கொஞ்சம் செப்பரேட் பண்ணி தந்தீங்க. சமூக நலப்பணிகள் சம்பந்தமாக படிச்சோம் 4வது. ரைட். அடுத்து 5வது பௌதிக வளங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் படிச்சோம். அவ்வாறு ஹுக்கூக்குல் இபாத்ன்றது ஒரு விரிவான பகுதி. நீங்க இதுல போன கிளாஸ்கள் கிடைக்காதவங்க யூடியூப்ல ரெக்கார்ட் அப்லோட் பண்ணப்பட்டிருக்கு, டெலிகிராம் குரூப்லயும் இருக்கு ரெக்கார்டுகள், அதை பார்த்துக்கணும். லாஸ்ட் கிளாஸ், அதாவது கிளாஸ் 18வது கிளாஸை நீங்க பார்த்தீங்கன்னா சரி, யூடியூப்ல, அதாவது கடைசி அப்லோட் பண்ணப்பட்டிருக்க வீடியோ, அதை பார்த்தேன்னு சொன்னா இந்த பகுதி எல்லாம் அழகான முறையில எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கும். அப்போ பௌதீக வளங்களுக்குரிய பணிகள், நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் 5வது தலைப்பு நாங்க இதுல படிச்சோம். அடுத்து 6வது நாங்க படிச்சோம், ஏனைய உயிரினங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். ஏனைய உயிரினங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 6வது படிச்சோம். அதோட பௌதிக சூழலுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் படிச்சோம். ரைட். அப்ப இது எத்தனாவது? இது 6வதுண்டா, இது 7வது. பௌதிக சூழலுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் படிச்சோம், 7வது. அடுத்தது சரி, அவ்வளவுதான். அப்ப இப்படி 7 பெரும் கடமைகள். ஹுக்கூக்குல் இபாத்ன்றது ஒரு பெரும் பகுதி என்றதை நீங்க போன கிளாஸ்ல தெளிவாக விளங்கி கொண்டிருப்பீர்கள். அப்ப இந்த பகுதிக்குள்ள இருந்துதான் வேற எல்லா கேள்வியும் வந்திருக்கு, அந்த பேப்பர் 10ல இருக்கிற. சரியானே? அப்ப இந்த பகுதியில நீங்க எப்படி எஸ்ஏ எம்சிக்கு கேள்வி இருந்தாலும் செய்யணும். அப்ப அது போன கிளாஸ்ல எல்லா விஷயமும் விளங்கப்படுத்தி எல்லாம் கிளியர் பண்ணிட்டோம். இப்ப எங்களுக்கு பேப்பர்ல இருக்கிற கேள்விகளை தான் இதை பார்க்க வேண்டி இருக்கு. அப்ப இதுல முதலாவது கேள்வி ஃபுல்லா பார்த்துட்டு இருந்தாங்க நாங்க. முதலாவது பார்த்துட்டோம். 2வது பாருங்க, 2024 30வது எம்சிக்யூ இது வந்து 2024ஆம் ஆண்டு பாஸ்வேர்டில் 30வது எம்சிக்யூ பாருங்க. பின்வருவனவற்றுள் ஹுக்கூக்குல் இபாத் தொடர்பான பிழையான கூற்றை தெரிவு செய்க. அப்ப நீங்க எல்லாரும் அழகான முறையில் பேப்பர் செஞ்சு பார்த்து கொண்டு வந்தீப்பேர். போன கிளாஸ்ல ஃபுல்லா பார்த்துட்டோம், செஞ்சு பார்த்து ரெடி ஆகி கொண்டு வர சொன்னேன். அப்ப செஞ்சு பார்த்துப்பேர். ஹுக்கூக்குல் இபாத் தொடர்பான பிழையான கூற்று. சரியா? இதுல முதலாவது, வெள்ளம், புயல், பூகம்பம் போன்ற அனர்த்தங்களின் போது சமூக நலப்பணிகளில் ஈடுபடுவது முக்கியமானதாகும். சொல்லுங்க, இது ஹுக்கூக்குல் இபாத் பகுதியை சார்ந்ததா, ஹுக்கூக்குல்லாவை சார்ந்ததா? ஹுக்கூக்குல் இபாத சார்ந்ததுதான்.
ஹுக்கூக்குல் இபாத சார்ந்தது. ஏன் நாங்க ஒரு பெரிய தலைப்பே போட்டு படிச்சோம். என்ன என்ன தலைப்பு? எத்தனாவது தலைப்பு அது? பௌதீக அதாவது இந்த பொதுப்பணிகள். அது கீழே ஒரு தலைப்பு பார்த்தோம், சமூக நலப்பணிகளில் ஈடுபடுற இயற்கை அனர்த்தங்கள், அசாதாரண சூழ்நிலைகள் ஏற்படுற சந்தர்ப்பத்துல, அசாதாரண சூழ்நிலைகளின் போது சமூகத்துல இந்த அதாவது இங்க இருக்கு பாருங்க, வறட்சி, வெள்ளம், புயல், பூகம்பங்கள், விபத்துகள், கலவரம், யுத்தம் போன்ற அசாதாரண சூழ்நிலைகள், இப்படியான நிலைமைகள்ல அதுல பாதிப்புக்குள்ளான மக்களுக்கு உதவுறதும் எங்களுக்கு கடமையாக இருக்கு. அது ஹுக்கூக்குல் இபாத சார்ந்த ஒரு பகுதி, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுறது. அப்ப அது ஒரு சமூக நல பணி. அப்ப அதைத்தான் இங்க கேட்டிருக்கு. வெள்ளம், புயல், பூகம்பம் போன்ற அனர்த்தங்களின் போது சமூக நலப்பணி பணிகளில் ஈடுபடுவது முக்கியமானதாகும். அப்ப நீங்க சொன்னேன் இது ஹுக்கூக்குல் இபாத். என்ன ஹுக்கூக்குல் இபாத்? அப்ப இங்க பிழையான கூற்று தான் கேட்டி ஹுக்கூக்குல் இபாத் தொடர்பான. அப்ப இது ஆன்சர் வருமா வராதா? வராது. ஏன் வராது? இது சரியான பாயிண்ட். இது சரியான கூற்று. பிழையான கூற்று தான் ஆன்சர் கேட்டி. எனவே இது ஆன்சர் வராது. முதலாவது பிழை. இரண்டாவது கூற்ற பாருங்க. மனிதன் தன்னை சூழ உள்ள பௌதீக வளங்களை முறையாக பயன்படுத்தவும் பாதுகாக்கவும் கடமைப்பட்டுள்ளான். சரியா பிழையா? இதுவும் சரி. இதுவும் ஹுக்கூக்குல் இபாதுக்குள்ள வர வேண்டியதான். இதுவும் ஹுக்கூக்குல் இபாத் தான். என்ன சின்ன பிள்ளைகளை கேட்கிற மாதிரி கேட்டு வச்சுக்கிறாங்க கேள்வி. இப்ப பார்க்கும்போதுதான் கேள்வி பெருசு மாதிரி விஷயம் ஒன்றும் இல்லை. உள்ளுக்கு தலைப்பை கேட்டி, தலைப்பை தான் போட்டு போட்டு வச்சு நாம படிச்சு பாருங்க. மனிதன் தன்னை சூழ உள்ள பௌதிக வளங்களை முறையாக பயன்படுத்தவும் பாதுகாக்கவும் கடமைப்பட்டுள்ளார். இதங்களுக்கு கடமை இஸ்லாத்துல. நாங்க நினைச்ச மாதிரி பௌதிக வளங்களை வீண் விரயம் செய்ய இயலாது. எந்த அளவுக்குன்னா ஹதீஸ்ல இருக்கு, உங்களுக்கு தெரியும். உழு செய்யறதா இருந்தாலும், ஒரு நதியில உழு செய்யறதா இருந்தாலும் 3 தடவைக்கு மேல கழுவுறதுக்கு அனுமதிக்கா? சும்மா இருக்கிற மரத்தை இல்ல சார், அது வீண் விரயத்துக்கு. அது வீண் விரயம் என்று ஹதீஸ்ல சுட்டி காட்டப்பட்டு. அதே மாதிரி யுத்தம், அல்லாஹ்வுடைய மார்க்கம் மேலோங்கணும் என்றதுக்காக யுத்தம் செஞ்சாலும் சும்மா போய் மரத்தை வெட்டுறதுக்கு நபி அவங்க அனுமதிக்கல, இஸ்லாம் அனுமதிக்கல. சும்மா இருக்கிற மரத்தை வெட்டுறது, சூழலை மாசுபடுத்துறது. அப்ப அந்த அளவுக்கு இஸ்லாம் பௌதிக வளங்களை பாதுகாக்கிற விஷயத்துல மிகவும் கரிசனையோட நடந்து கொள்ள சொல்லி. அப்ப அது நாங்க ஒரு தனி தலைப்பாவே பார்த்தோம். அதை பௌதீக வளங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 5வது தலைப்பு பாருங்க. பௌதிக வளங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அதுலேயும் ஒவ்வொரு பாயிண்ட் படிச்சோம். முறையாக பயன்படுத்துவதை இஸ்லாம் விவாதத் என்று சொல்லியிருக்கு பௌதிக வளங்களை. அடுத்து பிரபஞ்ச சமநிலையை பேன்றது ஒவ்வொருத்தருக்கும் கடமையாக இருக்கு. பிரபஞ்ச சமநிலையை குலைக்கிறது தடை செய்யப்பட்டு இருக்கு. ஒவ்வொரு வளங்களையும் உயிரினங்களையும் முறையாக பயன்படுத்தணும், அதே நேரம் பாதுகாக்கவும் வேணும். அடுத்த 5வது படிச்சோம், தேவைக்கேற்ப பயன்படுத்த வேண்டும், மாறாக எல்லை மீறி என்ன செய்யலாது, பிரபஞ்ச வளங்களை வீண் விரயம் செய்ய இயலாது, உபயோகிக்க இயலாது. இப்படி பல கட்டளைகளை இஸ்லாம் எங்களுக்கு தந்திருக்கு. ஒவ்வொன்றுக்கும் கீழே அதுக்குரிய ஆதாரங்களோட நாங்க படிச்சோம். சரியானே போன கிளாஸ்ல. எனவே இந்த இடத்துல பாருங்க, மனிதன் தன்னை சூழ உள்ள பௌதிக வளங்களை முறையாக பயன்படுத்தவும் பாதுகாக்கவும் கடமைப்பட்டுள்ளான் என்றது ஹுக்கூக்குல் இபாத் தொடர்பான சரியான கூற்று. இங்க பிழையான கூற்றை கேட்டதால இந்த ஆன்சரும் பிழை. ஓகே தானே? அடுத்தது 3வது, மனிதன் தனது ஆரோக்கியத்தை பேணும் வகையில் நோய்கள் வரும்போது பொருத்தமான சிகிச்சைகளை பெற்றுக்கொள்வது கடமையாகும். இதுவும் ஹுக்கூக்குல் இபாதுக்குள்ள தான் வரும். ஓகே, ஹுக்கூக்குல் இபாதுக்குள்ள எந்த பகுதிக்குள்ள வரும்? இது தனி மனிதன் தன்னை பாதுகாத்துக் கொள்றதுக்கான இது. நாங்க ஒரு தலைப்பு நாங்க போட்ட தலைப்புல எந்த தலைப்பு கீழே எந்த விஷயம் வரும்?
எந்த கடமை கீழே? தனக்குத்தானே தானே நிறைவேற்றக்கூடியது. தனக்குத்தானே செய்ய வேண்டிய கடமை கீழே வரும். மனிதன் தனது ஆரோக்கியத்தை பேணும் வகையில நோய்கள் ஏற்படுற நேரம் பொருத்தமான சிகிச்சைகளை பெற்றுக்கொள்றது அவருக்கு கடமை. பொருத்தமான சிகிச்சைகளை பெற்றுக்கொள்வது கடமை. எனவே இதுவும் ஹுகூகுல் இபாத் சார்ந்த ஒரு கூற்றுத்தான். எனவே இது சரியான கூற்றாக இருக்கிறதால ஆன்சர் பிழையான கூற்று கேட்டிக்கு. எனவே இந்த கூற்றும் பிழை. அதாவது இந்த ஆன்சரும் பிழை. கூற்று சரி என்றதால ஆன்சர் பிழை. பிழையான கூற்று கேட்டிக்கிறான். அப்ப ஒரு தடவை ஞாபகப்படுத்துங்க ஆப்போம். மனிதன் தனக்குத்தானே செய்ய வேண்டிய கடமைகள் ஒவ்வொரு ஆள் ஒவ்வொன்று சொல்லுங்க. நோட்ஸ் பார்க்க கூடாதா? போன கிளாஸ்ல படிச்சதை ஞாபகம் வச்சு சொல்லுங்க. நோய்கள்ல பொது மருந்து சிகிச்சை செய்யணும். வேற சுத்தமாக ஆரோக்கியமாக வாழணும். வேற நம்மட தனக்கு அத்தியாவசியமான தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். வேற நோய்கள் வரப்போது அதுக்கான மருந்துகள் சிகிச்சைகள் அது சொல்லியாச்சு ஆல்ரெடி. இங்கேயும் வந்திருக்கி ஃபர்ஸ்ட்லேயே ஒரு ஓய்வு பெற்றுக்கொள்றது. ரைட். ஓய்வு தேவைப்படுற நேரம் ஓய்வெடுத்தல். வேற விளங்கல. உணவு அளவோட உட்கொள்றது. ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கொள்றது. ரைட். ஆரோக்கியமான உணவை அளவோடு உட்கொள்ளணும். ஒழுக்கத்தை பேணணும். உரிய நேரத்துக்கு தூங்குறது. அது வருமா? அது ஓய்வுக்குள்ள வந்துடும். வேற எதுமேக்கா? உடற்பயிற்சியை மேற்கொள்றது. மனிதன் உயிருக்கு ஆபத்து நேராமல் பாதுகாக்கணும். ரைட். உயிருக்கோ உடலுக்கோ ஆபத்து நேராமல் பாதுகாக்கணும். தனது மானத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ரைட். மானத்தை உடலை மறைத்துக் கொள்ளல். அப்ப பாருங்க, தனக்குத்தானே செய்ய வேண்டிய கடமைகள் நாங்க படிச்சோம். முதலாவது பொருத்தமான உணவு அளவோடு உட்கொள்ளணும். உடை கொண்டு உடலை மானத்தை மறைக்கணும். உள்ளத்துக்கும் உடலுக்கும் ஓய்வு வழங்கணும். ரைட். அடுத்தது சுத்தமாக இருக்கணும். உடல் உடை இடம் மூன்றிலையும் சுத்தம் பேணப்படணும். உடற்பயிற்சி மேற்கொள்ளப்படணும். நோய்களின் போது சிகிச்சை செய்யணும். அடுத்தது எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கணும். அப்ப இதெல்லாம் எங்களுக்கு கடமையான ஒரு விடயமாக இருக்கு. தனக்குத்தானே செய்ய வேண்டிய கடமை. அப்ப அதுவும் ஹுக்கூக்குல் இபாத் பாருங்க. தனக்குத்தானே செய்ய வேண்டிய கடமை. ஏன் இதெல்லாம் எங்கட உடல் எங்கட அனைத்து விடயங்களும் அல்லாஹ் எங்களுக்கு அமானியமாக தந்தது. போன கிளாஸ்ல விரிவா எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு இதெல்லாம். சரியானே? எனவே இந்த விஷயத்திலும் ஒருத்தர் மோசடி செய்ய இயலாது. பச்சை குத்தே இயலாது. அது உடலுக்கு நோய்வினை ஏற்படுத்தும். ஹராம். அப்ப எந்த அளவுக்கு இஸ்லாம் வழிகாட்டல் செஞ்சுக்கிட்டு பாருங்க. சும்மா தேவையில்லாத விஷயங்களை தலையில் அள்ளி போட்டுக்கொண்டு தண்ட சந்தோஷத்தை கெடுத்து கொள்ள இயலாது. ஹராம். எந்த நேரமும் மகிழ்ச்சியோட இருக்கிறது. அது மூமினுடைய அடையாளம். கவலைப்படுறதா இருந்தா அல்லாஹ்விடத்துல மட்டும்தான் கவலைப்படணும். அதுவும் கவலைப்பட வேண்டிய விஷயத்துக்கு மட்டும்தான் கவலைப்படணும். பாவத்தை நினைச்சு கவலைப்படணும். பாவம் செஞ்சிட்டேனே என்று சொல்லி, அல்லது சொர்க்கத்தில் ஆசைப்பட்டு கவலைப்படணும். இப்படியான நல்ல விடயங்களுக்காக. இதுவல்லாத ஏனே துன்யாவுடன் சார்ந்த அனுமதிக்கப்பட்ட விடயங்களுக்காக கவலைப்படலாம். நல்ல நெருங்கின ஒருத்தருக்கு நோய் வந்துட்டு கவலைப்படலாம். தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு கவலைப்பட இயலாது. சரியா? அப்ப அந்த அளவுக்கு இஸ்லாமியங்களுக்கு, அதாவது தனக்கு தானே செய்ய வேண்டிய கடமையில் இஸ்லாம் வலியுறுத்தி இருக்கு. அப்ப தற்கொலை செய்யலாமா இஸ்லாத்துல? தற்கொலை இல்ல சார். உடலுக்கு ஒரு விஷயம் நோவினை தரம் அதையே செய்யறதுக்கு அனுமதி இல்லை. அப்ப தற்கொலை செய்யலாமா? யோசிச்சு பாருங்க. எந்த அளவுக்குண்டா ஒருத்தர் கடுமையா தூக்கம் வருதுண்டா அவர் தொழுறதே அவருக்கு அனுமதி இல்லை.
அவர் தூக்கத்துக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும். கடுமையாக தூக்கம் வருது, இப்ப எலும்பி தூக்க கலக்கத்தோட தொலை போறார், இப்படி தொலை சொல்லி இஸ்லாம் சொல்லல அவர். அதே மாதிரி ஒருத்தர் கடுமையான நோயில் வைக்கிறார், இப்ப நோன்பை பிடிச்சி இவர் ஆரோக்கியத்தை கெடுக்கிறதுக்கு கூட அனுமதி இல்லை, நோன்பு பிடிக்கிறதுக்கு கூட அனுமதி இல்லை. அந்த இடத்துல அந்த அளவுக்கு தனக்குத்தானே செய்ய வேண்டிய கடமையை ஒவ்வொரு மனிதனும் அதுல பேணுதலாக இருக்கணும் என்ற விஷயத்துல இஸ்லாம் அக்கறை காட்டுது. ரைட், அப்ப அது மூணாவது கூட்டு வராது. அடுத்து நாலாவது பாருங்க, உறவினர்கள் அயலவர்களுடன் அன்பாக பழகுவது, அதே மாதிரி தேவையின் போது உதவுவது, அன்பாக பழகுவது, தேவையின் போது உதவுவது, துன்பத்தில் பங்கேற்பது என்பன முக்கிய கடமை கூறுகளில் உள்ளவை ஆகும். இது ஹுக்குக்குல் இபாதுல வருமா வராதா? வரும். வரும். ரைட், ஹுக்குக்குல் இபாதுல வரும். இது எந்த தலைப்பு கீழே படிச்சிருந்தாங்க? பிற மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். கடமைங்க. ரைட், பிற மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அது ஒரு பெரிய பகுதி. பிற மனிதர்கள்டா இப்ப தனக்குத்தானே செய்ய வேண்டிய கடமைகள் இப்ப பார்த்தோம். ஓம் சார். பிற மனிதர்கள் போது தான் அல்லாத எல்லாரும் அதுக்குள்ள வருவாங்க, தான் அல்லாத எல்லாரும் வருவாங்க. உம்மாவுக்கு வாப்பாக்கு செய்ய வேண்டியது, சகோதர சகோதரிகளுக்கு செய்ய வேண்டியது, ஆசிரியர்களுக்கு செய்ய வேண்டியது, பாதையில் நிக்கிற நேரம் பிற பாதசாரிகள் இருப்பாங்க, பாதையில போறவங்க அவங்களுக்கு செய்ய வேண்டியது, இப்படி என்று எல்லாம் அதுக்குள்ள வந்துடும். பிற மனிதர்கள் என்னும் போது தான் அல்லாத ஏனையவர்கள், அந்த சிச்சுவேஷன்ல இருக்கிற ஏனையவர்கள். இப்போ ஆபீஸுக்கு தொழிலுக்கு போனா ஆபீஸ்ல இருக்கிற ஏனைய பணியாளர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் வரும். இப்படி ஏனையவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அதுக்குள்ள ஒரு பெரிய பகுதியாக அதான் நான் படித்தோம். ரெண்டாவது, பிற மனிதர்களுக்கு செய்ய வேண்டியதுல முதலாவது குடும்ப தலைவனான ஒரு ஆண் நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் என்னென்று படித்தோம், அதாவது ஒரு வாப்பா. அடுத்தது குடும்ப தலைவியான ஒரு பெண், அதாவது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய உம்மா, மனைவி. அதே மாதிரி மூன்றாவது உறவினர்கள், அயலவர்கள், நண்பர்கள், இவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை ரைட், அன்பாக உறவாடணும், பழகணும், உதவணும், அவங்கள பாராட்டணும், நல்ல விஷயங்கள் அவங்க சாதிக்கிற நேரம் துன்பத்தின் போது ஆறுதல் கூறணும், அவங்களோட உரிமைகளை மதிச்சு நடக்கணும். அதே மாதிரி சுயமாக வாழ்க்கையை கொண்டு செல்ல இயலாதவங்க வைப்பாங்க சமூகத்துல, அதனால நாங்க படிச்சோம். சுயமாக வாழ்க்கையை கொண்டு செல்ல இயலாதவங்கடா யாரு? அனாதைகள் இருப்பாங்க, விதவை பெண்கள் இருப்பாங்க, கடுமையான நோயாளர்கள் இருப்பாங்க, அங்க வீணர்கள் இருப்பாங்க. அவங்களால ஒன்றுமே செய்ய இல்லாம இருக்கும். மற்றவங்க யாராச்சும் கொண்டு போய் ஒரு பார்சல் சாப்பாடு கொடுத்தா தான் அவங்களுக்கு சாப்பாடு என்ற லெவலுக்கும் இருப்பாங்க. அதே மாதிரி கைவிடப்பட்ட வயோதிபர்கள் இருப்பாங்க, அவங்கள குளிப்பாட்டுறதுக்கு கூட இன்னொரு ஆள். சொல்லுங்க. கைட்ல பேஜ் நம்பர் எத்தனை? 198. நீங்க இந்த போன கிளாஸ்ல வராத ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தா அந்த பாடத்தை பார்த்து கொள்ளுங்க. அதாவது நான் சொன்னேன், யூடியூப்ல, டெலிகிராம் சேனல்ல எல்லாம் இந்த வீடியோ அப்லோட் பண்ணப்பட்டு, லாஸ்டா அப்லோட் பண்ணப்பட்ட 18வது கிளாஸ் வீடியோ நீங்க பார்த்தா சரி. இதெல்லாம் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி விரிவா நான் இப்ப ஷோர்ட்டா சொல்லி கொண்டு போறேன். போன கிளாஸ்ல பார்த்ததை திரும்ப ஒரு ஷோர்ட்டா பார்த்து கொண்டு தான் போறேன். சரி, அப்ப இப்படி சுயமாக வாழ்க்கையை கொண்டு செல்ல இயலாதவங்களுக்கு தனிப்பட்ட ரீதியில் உதவி செய்யணும், சக்காத், சதக்கா, சக்காத்துல் ஃபித்ர், இப்படி பல அடிப்படைகளில் இவங்களுக்குரிய தேவையை நிறைவேற்றி கொடுக்கப்படணும். அப்ப இதெல்லாம் பிற மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று சொல்லுவோம். எனவே இங்க சொல்லிருக்கி நான்காவது, உறவினர்கள் அயலவர்களுடன் அன்பாக பழகுவது, தேவையின் போது உதவுவது, துன்பத்தில் பங்கேற்பது என்பன முக்கிய கடமை கூறுகளில் உள்ளவை ஆகும். அப்ப இது ஹுக்கூக்குல் இபாத் பகுதியை சார்ந்தது. இந்த கூற்றும் சரியான கூற்று, பிழையான கூற்று கேட்டதால இந்த ஆன்சர் பிழை, என்ற கூற்று சரியான கூற்று. அப்ப ஒன்றே ஒன்றுதான் மிச்சமேக்கு. அப்ப எப்படியுமா தான் என்ன ஆன்சரா வரணும். வந்துச்சா? ரெண்டாவதுக்கு 5வது ஆன்சர் வந்துச்சா எல்லாருக்கும்? பாருங்க 5வது கூற்று. ஹுக்கூக்குல் இபாத் பத்தி பிழையான கூட்டு தான் கேட்டுக்கிறாங்க. இதுவரைக்கும் பார்த்த எல்லா கூற்றும் சரி. 5வது, தனது குடும்ப உறுப்பினர்களின் நலனுக்காக, தனது குடும்ப உறுப்பினரின் நலனுக்காக உடல் உள்ளத்திற்கு ஓய்வு வழங்காது, உடல் உள்ளத்துக்கு ஓய்வு வழங்காது உழைப்பது குடும்ப தலைவனது கடமை ஆகும். இது சரியா பிழையா? இல்ல சார், உடல் உள்ளத்துக்கு ஓய்வு கொடுக்கணும். என்ன சரி என்றாக்கள்? சரியா? இந்த சரி என்ன மாதிரி சவுண்ட் ஒன்று வந்துச்சு.
பிழை இல்ல. இல்ல சார். ரைட். அப்ப இந்த கூற்று சரியா வரணும் என்றா எப்படி வரணும்? உடல் உள்ளத்துக்கு ஓய்வு வழங்குறதா? ரைட். இதை விட பெரிய கடமை, இதை விட தனது குடும்ப உறுப்பினர்கள் நலனுக்காக ஒருத்தர் உடல் உள்ளத்துக்கு ஓய்வு வழங்காம உழைக்கிறதை விட அவருக்கு பெரிய கடமை அவர் உடல் உள்ளத்துக்கு ஓய்வு வழங்குறது. அதே பிறகுதான் மற்ற விஷயம் எல்லாம். அது படிப்பா இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் சரி, உடல் உள்ளத்துக்கு ஓய்வு வழங்கணும். அதுக்கு பிறகுதான் மற்ற விஷயம் எல்லாம். அதான் இப்ப சொன்னேன், கடுமையான தூக்க கலக்கத்துல தொழுறதுக்கு கூட அனுமதி இல்லைண்டா இவர் உழைக்கிறதுக்கு இஸ்லாம் அனுமதி கொடுத்திக்குமா? சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. எனவே ஒரு மனிதனுக்கு உடல் அளவுல உள அளவுல இன்றைய காலத்துல அதிகமான நோய்கள் வாரது இதான் காரணம். உடல் உள்ளத்துக்கு போதிய அளவு ஓய்வு கொடுக்கிறது. சும்மா எல்லா விஷயத்தையும் மல்லி போட்டு யோசிச்சு கொண்டிருக்கிறது. ஏதோ இவர் தான் உலகத்தை கண்ட்ரோல் பண்றாள் மாதிரி. அதுல அதிகம் வீட்டில் இருக்கிற தாய் தந்தைகள், அதே மாதிரி இந்த பாட்டன் பாட்டி, இந்த ஸ்தானத்தில் இருக்கிறவங்க கடுமையா யோசிக்கிற ஒரு சின்ன விஷயத்தை. எனவே எந்த விஷயமா இருந்தாலும் தொழுது அழுது அல்லாஹ்கிட்ட பொறுப்பு கொடுத்துடணும். என்னடா எங்கட கண்ட்ரோல் ஒன்றும் இல்லை, எல்லாம் அல்லாட கண்ட்ரோல்ல இருக்கு. அப்ப அந்த சிந்தனை உள்ளத்தில் இருந்தா இந்த பிரச்சனை வராது. அப்ப அது உள்ளத்தில் இல்லாததால எல்லாம் ஃபுல்லா போட்டு எல்லாத்தையும் மல்லி போட்டு டென்ஷன் ஆகி கடைசியில இவருக்கு ப்ரெஷர், இவருக்கு வேற வேற நோய்கள், நைட்டு ஃபுல்லா தூக்கம் இல்லை, காலையில ஃபுல்லா தலையிடி, இப்படியான நோய்கள்ல எத்தனையோ பேர் ஆளாகிறான். எனவே அதனாலதான் இஸ்லாம் சொல்லிக்கு இஸ்லாம் ஒரு அழகிய மார்க்கம். வெறுமனே தொலை சொல்லி மட்டும் சொல்ற மார்க்கம் இல்லை இஸ்லாம். சரியா? ஒவ்வொருத்தரும் தண்ட உடல் உள்ளத்துக்கு ஓய்வு கொடுக்கணும். அது புறம் மிச்ச விஷயம். அது படிப்பாக இருந்தாலும் சரி, படிக்கிறதும் ஒரு லெவல்ல படிச்சு கொண்டு போகும்போது சின்ன ஒரு ரெஸ்ட் ஒன்று தேவைப்படும். ரெஸ்ட் எடுத்து போட்டு தான் வந்து படிக்கணும். அதுக்கு பிறகு நீங்க படிச்சு கொண்டு இருந்தீங்கன்னா லோடான போன் மாதிரி தான் போகும். என்ன செய்யறோம் என்று அதுக்கும் விளங்காது, எங்களுக்கும் விளங்காது. நாங்க எங்கேயே கிளிக் பண்ணுவோம், அது எங்கேயே போகும். இந்த போன் லேப்டாப் எல்லாம் லோடானா அதே மாதிரி தான் மனிதன் இயக்கம் அல்ல அப்படித்தான் வச்சுக்கிறேன். ஒரு விஷயத்த நாங்க ஒரு லிமிட்டுக்கு தான் செய்யலாம். எல்லை மீறி போய்கொண்டே இருந்தா என்ன செய்யறோம் என்று எங்களுக்கே விளங்காது. எனவே உடல் உள்ளத்துக்கு ஓய்வு வழங்கித்தான் அதுபுறம் மிச்ச விஷயங்களை செய்து கொள்ளணும். இது ஒவ்வொருத்தரையும் கடமை. அப்ப எங்க சொல்லியிருக்கிற இந்த கூற்று சரியா பிழையா? சரியா பிழையா? இல்ல சார். பிழை, கூற்று பிழை. அடுத்தது இது ஹுக்கூக்குல்லாஹ் பத்தி பேசுதா, ஹுக்கூக்குல் இபாத பத்தி பேசுதா? எதை பத்தி பேசுது? ஹுக்கூக்குல் இபாதுல தனக்குத்தானே செய்ய வேண்டிய கடமை சம்பந்தமா தான் பேசுது. ஆனா பேசிக்கிற விஷயம் பிழை. என்ன? உறுப்பினர் நலனுக்காக உடல்லது ஓய்வு வழங்காம உழைக்கணும் என்ற இந்த ஓய்வு வழங்காத என்ற விஷயம் பிழை. எனவே கூற்று பிழைன்றதால நீங்க கேள்வி ஹுக்கூக்குல் இபாத் தொடர்பான பிழையான கூட்டத்தான் கேட்டிக்கிறாங்க. எனவே 5வது தான் சரியான ஆன்சர். கிளியரா? ஓகே. இந்த கேள்விக்குள்ள ஏதும் டவுட் இருக்கா உங்களுக்கு? இந்த கேள்வி எதுவும் கேள்விகள் இருந்தா கேளுங்க, இல்லாட்டி அடுத்த கேள்வி பார்ப்போம். இல்ல சார், அடுத்த கேள்வி பாப்போம். இந்த முறை எதிர்பார்க்கிற வினாக்குள்ள வருமா சார் இது? அது இப்ப சொல்ல இயலாது. அது இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். லாஸ்ட் டைம் நானும் உங்கள்ட்ட சொல்லிப்பேன் தானே, ஹுக்கூக்குல் இபாத் இந்த பகுதி பார்க்கிற நேரமே சொல்லிப்பேனே. கீழே பாருங்க, எஸ்ஐ கேள்வியில் போட்டிப்பேன் நான் ஹுக்கூக்குல் இபாதுல. எஸ்ஐ கேள்வி ஹுக்கூக்குல் இபாதுல வந்திருக்கு போன வருஷம். எம்சிக்யூல தேவைப்படும், நல்லா பார்த்து வச்சுக்கொள்வோம். எஸ்ஐல
வாரது சான்ஸ் குறைய. சரியானே? 2026 பெச் உங்களுக்கு எஸ்ஏல வாரத்துக்கு சான்ஸ் குறைய. எம்சிக்கு கேள்விகள் வரும், எல்லாம் பார்த்து வச்சு. அதுக்காக வராது என்று 100% இதாகிறல்ல. வாரது சான்ஸ் குறைய, மேக்சிமம் வர சான்ஸ் இல்லை. சரி, கீழே தந்தீர எஸ்ஐ கேள்வியில் செஞ்சு பாருங்க. நான் கடைசியில் எஸ்ஐ கேள்விக்கு வருவேன், பார்ப்போம். அப்ப 2வது கேள்வி பார்த்துட்டோம். அடுத்து 3வது ஆல்ரெடி பார்த்து முடிச்சிட்டோம், போன கிளாஸ்ல பார்த்துட்டோம். அது இபாதத்தி மாரத் ஹிலாபத்தோட சம்பந்தப்பட்ட கேள்வி. 4வதும் பார்த்துட்டோம் ஆல்ரெடி. அடுத்து 5வது கேள்வி பார்க்கணும். எஸ்ஐக்கு எழுதும் போது டீப் எழுதணுமான்னு கேட்டீங்க. ஓம், எஸ்ஐ கேள்வி அது கேள்வியை பொறுத்திருக்கு, கேள்வி அந்த மார்க்ஸை பொறுத்திருக்கு. 4 மார்க்ஸ் 6 மார்க்ஸ். அதே மாதிரி சிறு குறிப்பு கேள்வியில் ஒரு 2-3 வரி 3 வரி விளக்கத்தோடு எழுதினா போதும். 10 மார்க்ஸ் 8 மார்க்ஸ் கேள்வியா இருந்தால் ஒரு 7-8 வரி விளக்கத்தோடு எழுதணும். சரி, அடுத்து பாருங்க 5வது கேள்வி. 2022 8வது கேள்வியா? 2022 8வது கேள்வி எம்சிக்யூ. பின்வருவனவற்றுள் எப்பிராணி தாகித்த போது நீர் புகட்டிய ஒரு மனிதனின் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். நாய் நாய் வரும். படிச்சமா சிலபஸ்ல? படிச்சமா போன கிளாஸ்ல? எந்த தலைப்புல படிச்சோம் இந்த கேள்வி, இந்த விஷயம்? உயிரினங்களோடு நல்ல முறையில நடந்து கொள்ள வேண்டியது. ரைட். ஹுகூகுல் இபாதுல நாங்க பார்த்த கடைசி தலைப்பு என்ன நினைக்கிறேன்னா, கடைசிக்கு sir. முந்தினது. ரைட், 6வது தலைப்பு உயிரினங்களோட நல்ல முறையில் நடந்து கொள்ளணும் என்று சம்பந்தமாக. அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் படிச்ச உயிரினங்களோட விலங்குல பிற உயிரினங்களுடன் நடக்கும். ரைட், பிற உயிரினங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இந்த 6வது ஹெட்லைன் இந்த இடத்துல போட சொன்னேன். அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் படிச்ச உயிரினங்களோட நல்ல முறையில் நடந்து கொள்வது சம்பந்தம் அல் குர்ஆன் ஹதீஸ் என்ன செஞ்சு அதிகமாக பேசியிருக்கு. அப்ப அது சம்பந்தமா நாங்க போன கிளாஸ்ல பார்த்தோம். அதே மாதிரி அதுக்கு தீங்கி செய்யறது, அநியாயமாக அந்த உயிரினங்களை அழிக்கிறது, இதெல்லாம் இஸ்லாத்துல தடை செய்யப்பட்ட விடயம். அப்ப அதுக்கு ஆதாரமாக பல ஹதீஸ்கள் இருக்கு. அப்ப அதுல நாங்க கிட்டத்தட்ட இந்த இடத்துல 4 ஹதீஸ் படிச்சிருந்தோம், 4 ஹதீஸ் பார்த்தோம். அதுல பாருங்க, முதலாவது ஹதீஸ், யாராவது ஒரு சிட்டுக்குருவியை கொன்றால் அது மறுமையில் அல்லாஹ்விடம் பின்வருமாறு கூறும்: இறைவா, ஒரு நபர் என்னை எவ்வித பயனையும் எதிர்பாராது வீணாக கொலை செய்தான் என்று சொல்லும். எனவே சும்மா நாங்க போய் அதை அடிக்கிறது கொல்றதெல்லாம் கூடாது. சிலவங்க அதில் கூடுகளை பிக்கிற, அதுல முட்டைகள் குஞ்சுகள் இருக்கும். அப்ப அதனுடைய ஹக் அதெல்லாம், அதிலெல்லாம் நாங்க சும்மா அநியாயமாக அதை விளையாடி கொண்டிருக்க கூடாது. அடுத்து 2வது, பூனையை துன்புறுத்தி ஒரு பெண் நரகத்துக்கு சென்றாள் என்று சொல்லி புகாரில ஹதீஸ் இருக்கு. அதே மாதிரி 3வது ஹதீஸ், அதுவும் புகாரில் இருக்கிறது தான்: தாகித்த நாயொன்றுக்கு நீர் புகட்டிய ஒரு மனிதனின் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டன. எதுக்கு நீர் புகட்டுகிறார்? தாகித்த நாய், அதாவது கடுமையான தாகத்தோடு இருந்த நாய் ஒன்றுக்கு நீரை புகட்டினதால அவர் சொர்க்கம் போய்கிறார். அதாவது அனைத்து பாவங்களும் அவர் மன்னிக்கப்பட்டு. அதைத்தான் இங்க கேள்வியா கேட்டி பாருங்க. அப்போ பின்வருவனவற்றுள் எப்பிராணி தாகித்த போது நீர் புகட்டிய ஒரு மனிதனின் பாவங்கள் அனைத்து மன்னிக்கப்பட்டதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் குறிப்பிட்டார். அப்ப நாங்க நினைச்சதை கொடுக்கல, அதான் சரி. நபி அவங்க எதை குறிப்பிட்டாங்க? அந்த இடத்துல நாயத்தான் குறிப்பிட்டாங்க. எனவே 2022 8வது கேள்விக்குரிய ஆன்சர் முதலாவது நாய். இந்த கெப்ல அந்த ஹதீஸை பார்க்காம ஒரு தடவை எழுதி பாருங்க, சரியா? இப்ப இல்ல, கிளாஸ் முடிஞ்சதுக்கு பிறகு நீங்க சுயமா அந்த ஹதீஸை பார்க்காம இந்த இடத்துல எழுதும். இதுக்கு ஆதாரமான ஹதீஸ், நாய்க்கு நீர் போட்டியதால அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கின்ற ஹதீஸ்.
அப்ப இந்த இடத்துல பூனை, ஆடு, மாடு, ஒட்டகை என்று சொல்லலாம் போட்டிக்கு அதெல்லாம் வராது பில. அப்ப இதுல இன்னொரு ஹதீஸும் இருக்கு பாருங்க. சேவல் கூவும்போது திட்டாதீர்கள், அது உங்களை தொழுகைக்காக எழுப்புகின்றது என்று ஹதீஸ் இருக்கு. ஏதாச்சும் ஒரு ஹதீஸ் இதுல யாகம் வச்சுக்கொள்ளும். அப்ப இதெல்லாம் பாருங்க, தீங்கு செய்யக்கூடாதுன்றதை இங்க வலியுறுத்தி காட்டி. ஏன் சிட்டுக்குருவியை கொள்றதால மறுமையில் அது வாதாடும், எனவே தீங்கு செய்யக்கூடாது என்று வலியுறுத்தப்படுது. பூனையை துன்புறுத்தி நரகம் போய்க்கிற ஒரு பெண்வாணி, எனவே துன்புறுத்தக்கூடாதுன்றதான் அதுவும் காட்டுது. அதே மாதிரி தாகித்த நாயன்றுக்கும் நீர் போட்டிருந்தால் பாவம் மன்னிக்கப்பட்டிக்கு, எனவே நாயாக இருந்தாலும் அது துன்புறுத்தினா அதுக்கும் கேள்வி கணக்கிற்கு என்ற விஷயம் இதில் எடுத்து காட்டப்படுது. அதே மாதிரி அந்த நாய்க்கு நாங்க நல்லது செஞ்சு அதுக்கு நன்மை இருக்கின்ற விஷயம் எடுத்து காட்டப்படுது. அப்ப அடுத்து சேவல் கூவும்போது திட்ட வேண்டாம் என்று டிரெக்டா ஹதீஸ் இருக்கு. அது உங்களுடைய தொழுகைக்காக எழுப்புகின்றது. எல்லாருக்கும் தெரியும், சேவல் எல்லாம் தஹஜுத் நேரத்துல எல்லாம் கூவை ஸ்டார்ட் பண்ணிடும், கூவிக்கொண்டே இருக்கும் சுபஹ் டைம்ல எல்லாம். தொழுகைக்காக எழுப்புகின்றதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறான். அப்ப இது 2வது பாயிண்ட், ஏனைய உயிரினங்களுக்கு செய்ய வேண்டியதுல பார்த்தோம். அடுத்து 3வது பாயிண்ட் அதில் பார்த்தோம், தீங்கு செய்யும் பிராணிகளோட இஸ்லாமிய வழிகாட்டலுக்கு ஏற்ப நடந்து கொள்ளணும் சொல்லி. தீங்கு செய்யற பிராணிகள், அதாவது ஒரு பாம்பு வருது, இல்லாட்டி ஒரு பூரான், அதாவது தேல், மட்டை தேல், இப்படியான விசஜந்துக்கள், அப்ப அதை வச்சுக்கொண்டு சித்திரவதை செய்யறது, தீயினால பொசுக்கிறது, இதுக்கெல்லாம் அனுமதி இல்லை. அதை அடிச்சு கொள்ளணும், அடிச்சு கொண்டு அதை புதைச்சுற்றணும், இல்லாட்டி அதுக்குரிய விஷயத்தை செஞ்சிடணும். தீயால சுட்டு பொசுக்கிறதுக்கு அனுமதி இல்லை, சித்திரவதை செய்யக்கூடாது. அடுத்து அறுவை பிராணிகள் உடைய விஷயத்துல பண்பாக நடந்து கொள்ளணும். அப்ப இதெல்லாம் நாங்க போன கிளாஸ்ல ஒன்று விரிவா பார்த்தோம், ரைட்? எனவே இந்த இடத்துல 5வதுக்கு முதலாவது ஆன்சர், மத்த எல்லாம் பிழை. பூனையை பத்தி வந்திருக்கிற ஹதீஸ சொல்லுங்க பாப்போம். பூனையை பத்தி ஒரு ஹதீஸ் ஒன்று பார்த்துருந்தானே, என்ன? பூனைய சாப்பாடு எதுவும் கொடுக்காம கூட்டில அடைச்சி வச்சிருந்த பெண்மணி நரகம் செல்கிறாங்க. ரைட். அப்ப அந்த ஹதீஸை தான் நாங்க ஷோர்ட்டா தந்திக்கிறாங்க, பூனையை துன்புறுத்தாலும் நரகம் போனா அப்படின்னு சொல்லி. ஓகே, அப்ப இதுல கிளியர் தானே? அடுத்த பாப்பமா கேள்விய. ஓகே சார். என் மைக்ல உங்களுக்கு அவுட் சவுண்ட் எதுவும் கேட்குது இல்லையே? இல்ல சார். அடுத்து 6வது கேள்வி, அதாவது 2022ல 23வது கேள்வி பாருங்க. பின்வருவனவற்றுள் ஹுக்கூக்குல்லாஹில் உள்ளடங்கும் கடமை எது? ஹுக்கூக்குல்லாஹுல அடங்குற கடமை எதுன்னு கேட்டிக்கு, அப்ப உங்களுக்கு நல்லா பிரித்தறிய தெரியும். என்ற அமல்கள்ல வகைப்பாட்டிலே நாங்க ஹுக்கூக்குல்லா, ஹுக்கூக்குல் இபாத் படிச்சோம். அதே மாதிரி இங்கேயும் பெரிஷா ஹுக்கூக்குல்லா, ஹுக்கூக்குல் இபாத் ஹெட்லைன் படிச்சோம். அப்ப பிரிச்சறி உங்களுக்கு தெரியும் தானே? ஓம் சார். 3வது ஆன்சர் வரும். ரைட், பாப்போம். முதலாவது, மனிதன் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பதாகும். இது எதுல வரும்? ஹுக்கூக்குல் இபாத்ல. ரைட், ஹுக்கூக்குல் இபாத்ல வரும். என்ன ஹுக்கூக்குல் இபாத்ல எதுக்குள்ள வரும்? எந்த? தனி மனிதன் சுயமாக தனக்குத்தான் செய்ய வேண்டிய, தனக்குத்தானே செய்ய வேண்டிய கடமையில வரும். அப்ப இது ஹுக்கூக்குல் இபாத், எனவே பிழை. 2வது பாருங்க, குடும்பத் தலைவன் தனது குடும்பத்துக்குரிய கடமைகளை நிறைவேற்றுவதாகும். ஹுக்கூக்குல்லா, ஹுக்கூக்குல் இபாதா? ஹுக்கூக்குல் இபாத்ல வரும். தனி மனிதன் பிறருக்கு செய்ய வேண்டிய கடமையில வரும். ரைட், இது பிறருக்கு செய்ய வேண்டிய கடமையில வரும். ஏன் ஒரு குடும்பத் தலைவர் தண்ட குடும்பத்துக்குரிய கடமையை நிறைவேற்றுது. அப்ப பிற மனிதர்கள் செய்ய வேண்டியது. இப்ப இதெல்லாம் ஜென்ரலாவே யோசிச்சாலே விளங்கக்கூடிய விஷயம்தான், எனவே அதுவும் பிழை. 3வது, அல்லாஹின் கட்டளைகளை நிறைவேற்றுவதாகும். விட சரி கேள்வி. ரைட், அல்லாஹின் கட்டளை என்று அது ஹுக்கூக்குல்லாஹ்வைத்தான் டைரக்டா சுட்டி காட்டு நேரடியா. சரி, அப்ப அல்லாஹ் ஹுக்கூக்குல் இபாதும் அல்லாஹ்ட கட்டளை தானே, எல்லாம் அல்லாஹ்ட கட்டளை தானே என்று யோசிச்சா சரி, அப்ப அது பெண்டிங்ல வைங்க. இப்ப இது உங்களுக்கு டவுட் இருக்கு, அல்லாஹின் கட்டளை என்றா இப்ப ஹுக்கூக்குல்லாவுக்கும் அல்லாஹ்ட கட்டளை தான், எல்லாம் அல்லாஹ்ட கட்டளை தானே, அப்ப எப்படி டைரக்ட் ஆன்சர் கொடுக்குற
அப்ப ஹுக்குக்குள்ளாவும் அதுக்குள்ள வரும், வராதுன்னு இல்லை, ஹுக்குக்குள் இபாதும் வரும். சரி, அப்ப அது டவுட்டா இருந்தா சில நேரம், இப்ப நீங்க இப்ப ஃபர்ஸ்ட் டைம் செய்றீங்க, உங்களுக்கு டவுட் ஆகிக்கண்டா, சரி அது இருக்கட்டும். அடுத்து 4வது பார்ப்போம். சமூக நலப்பணிகளில் ஈடுபடுறது எதுல வரும்? பொது நலன்கள். ஹுகூக்குல் இபாதத். ரைட். ஹுக்குக்குல் இபாதுல பொது நலங்கள் செய்யுது. சமூக நலப்பணிகள், பொதுவா சமூக நலப்பணி என்று சொல்லி நாங்க ஒரு தலைப்பொண்டு பார்த்தோம். என்ன இடர்கள், அனர்த்தங்கள் போன்ற சந்தர்ப்பத்தில். அப்ப அதுவும் ஆன்சர் வராது. 2வது ஹுக்குக்குல் இபாத் சார்ந்தது. அடுத்து பொதுப்பாதைகள், கிணறுகள், கல்விக்கூடங்கள் அமைக்கிற எதுல வரும்? ஹுகூக்குல் இபாதத்ல. ஹுக்குக்குல் இபாதுல வரும். இது பொதுப்பணிகள் சார்ந்த அம்சம் என்று நாங்க படிச்சோம். என்ன பொதுப்பணிகள் என்ற தலைப்புல. ரைட். எனவே இதுவும் பிழை. அப்ப மிச்சம் இருக்கிறது 3வது மட்டும்தான். அப்ப அல்லாஹ்வின் கட்டளை என்றது மூலமா அவங்க அந்த இடத்துல மென்ஷன் பண்றாங்க ஹுக்குக்குல்லாஹ் தான். எனவே 3வது தான் ஆன்சர். சரி, ஓகேயா? இதுல எதுவும் டவுட் இருக்கா? இல்ல. அடுத்த கேள்வி பாருங்க, 7வது கேள்வி. 2021 5வது, 2021 5வது MCQ. மனிதர்கள் அனைவரும் அல்லாஹ்வின் குடும்பமாகும். அக்குடும்பத்துக்கு மிகவும் பயனுள்ளவர்களே அல்லாஹுக்கு மிகவும் விருப்பத்துக்குரியவர்கள் ஆவர் என்பது என்ன? சொல்லுங்க நம்ப. என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸாகும், குர்ஆன் வசனமாகும், அலி ரலியல்லாஹு அன்ஹு கூற்றாகும், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் போதனையாகும், நவீன கால அறிஞர் ஒருவரின் கருத்தாகும். என்ன ஆன்சர் வரும்? நபிசனுடைய கூற்று. நபியோட கூற்று. ஹதீஸ் இது ஹதீஸ் ஆகும். நபியாவோட கூட்டத்தை தான் நான் ஹதீஸ் என்று சொல்றேன். என்ன சொல், செயல், அங்கீகாரம், பண்புகள், வர்ணனைகள், அப்ப எல்லாம் ஹதீஸ் தான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் ஆகும். அப்ப இந்த ஹதீஸ் எந்த இடத்துல படிச்சோம்? எந்த இடத்துல படிச்சோம்? எந்த கடமை இது சுட்டி காட்டுது? ஹுகூக்குல் இபாத். ரைட். ஹுகூக்குல் இபாத் தான் இது சுட்டி காட்டுது. என்ன மனிதர்கள் அனைவரும் அல்லாஹ்வின் குடும்பம். அக்குடும்பத்துக்கு மிகவும் பயனுள்ளவர்களே அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பத்துக்குரியவர்கள் அவர். மனிதர்கள் அனைவரும் அல்லாஹ்வின் குடும்பம். அப்ப இது அந்த ஹுகூக்குல் இபாதுல எந்த கடமைக்கு இந்த ஹதீஸ் மிகவும் பொருத்தமாக இருக்கு? எது சார்ந்த கடமைகளுக்கு? ஒரு சுயம் தனி மனிதன் பிற மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இல்ல. ரைட். மனிதர்கள் பிற மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையில இது மிகவும் பொருத்தமான ஹதீஸ் ஆயிக்கு. ஏனென்றா இங்க சுட்டி காட்டப்படுறது பிற மனிதர்களுக்கு நன்மை பயக்கணும் என்ற விஷயம் தான் இங்க சுட்டி காட்டப்படுது. அப்படித்தானே? பிற மனிதர்களுக்கு நன்மை பயக்கணும், அது அல்லாஹுக்கு நன்மை பயக்கிறது மாதிரி. அப்ப அல்லாஹுக்கு மிகவும் விருப்பத்துக்குரிய அந்த மனிதர் மாறுவார் என்ற விஷயம் இதுல சுட்டி காட்டப்பட்டு. ரைட். அப்ப இந்த ஹதீஸும் நாங்க டிரெக்டா எங்கட நோட்ஸ்ல படிச்சிருந்தோம். என்ன எந்த தலைப்பு கீழே படிச்சிருந்தோம்? மனிதன் பிற மனிதனுக்கு செய்யும். பிற மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். பிற மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையில படிச்சோம். பாருங்க 2வது தலைப்புல அதுல இங்க இருக்கு பாருங்க. அதான் சார், அதான் மேலுக்கு சார். மேலுக்கு போங்க சார். மேலதானா? 198வது பேஜ்லயா? அண்ணா உறவினர்கள் சார்.
இதான் இதுல இல்லையே அந்த ஹதீஸ். பாப்போம், வேற கீழே விற்கிற தலைப்புல போட்டியாங்களோ பாப்போம். நீங்க பாருங்க உங்க நோட்ஸ்ல எந்த ஹெட்லைனுக்குள்ள வந்து இருக்கின்றது. எந்த ஹெட்லைன்ல வந்தீங்க, எத்தனை பேஜ்? பாதையிலா இல்லையா ஹதீஸ்? சார் இந்த ஹதீஸ் தானே சார் கேக்குறீங்க? இப்ப நாங்க பார்த்தது 7வது பாயிண்ட்ல இருக்கிறது ஹதீஸ் தானே சார்? 7வது பாயிண்டா? 200வது பேஜ். ஓகே ஓகே. சரி, இந்த இடத்துல அல்லாஹ்வின் பார்வையில் அனைத்து படைப்புகளும் என்று போட்டிருக்கு. இங்க மனிதர்கள் என்று போட்டி. மனிதர்கள் அனைவரும் அல்லாஹ்வின் குடும்பம், அவன் குடும்பத்தை மிகவும் பயனுள்ளவர், அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பத்துக்குரியவர். சரி, ரெண்டு விதமாகவும் ஹதீஸ் இருக்கலாம், கொஞ்சம் பார்க்கணும், செக் பண்ணணும். அல்லாஹ்வின் பார்வையில் அனைத்து படைப்புகளும் அவனது குடும்பம், அவற்றை சிறந்த அவனது குடும்பத்துக்கு பயனுடையதாகும். சரி, அது வேற ஹதீஸ், இது வேற ஹதீஸா? இங்க படைப்புகளை சுட்டி காட்டி அல்லாஹ்வின் பார்வையில் அனைத்து படைப்புகளும் அவனது குடும்பங்களாகும், அவற்றில் சிறந்து அவனது குடும்பத்துடையதாகும். அதனாலதான் இதை பிற உயிரினங்களுக்குள்ள போட்டி. சரியான அதான் நான் பார்த்தேன். அப்ப இது பிற உயிரினங்களுக்கு சார்ந்து வார இந்த ஹதீஸ் சின்ன டிஃபரண்ட் வேறுபாடு உண்டு பாருங்க. இந்த ஹதீஸ் வந்து அல்லாஹ்வின் பார்வையில் அனைத்து படைப்புகளும் அவனது குடும்பங்களாகும், அவற்றில் சிறந்து அவனது குடும்பத்துக்கு பயனுடையதாகும். அப்ப இந்த இடத்துல இதை எல்லா படைப்பினங்களுக்கும் யூஸ் பண்ணலும், இந்த ஹதீஸை பிற உயிரினங்களுக்கு செய்ய வேண்டியதுக்கும் யூஸ் பண்ணலும், மனிதர்களுக்கு யூஸ் பண்ணலும். என்ற எல்லாம் படைப்பு தானே அல்லாஹுடைய. அப்ப எல்லாம் அல்லாஹ்வோட குடும்பம் என்ற அடிப்படை. இங்க ஹதீஸ் போட்டிருக்கு எப்படின்னா, கேள்வியில் இருக்கிற ஹதீஸ் 2021 வந்திருக்கிற இந்த 5வது கேள்வி, மனிதர்கள் அனைவரும் அல்லாஹ்வின் குடும்பமாகும், அக்குடும்பத்துக்கு மிகவும் பயனுள்ளவர்களை அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பத்துக்குரியவர்கள்னு வந்திருக்கு. வித்தியாசம் விளங்குதானே ரெண்டுக்கும்? ஓம் சார். ரைட். அப்ப ரெண்டு விதமாகவும் ஹதீஸ் இருக்கும், அதனால இப்படி போட்டிக்கிறாங்க. சரியா? எதுக்கு நான் ஒரு தரம் அது சம்பந்தமா செக் பண்றேன். சில நேரம் இந்த அப்படி பிளவாரது சான்ஸ் இல்லை, என்ன நானும் பார்த்தேன் அப்படியான ஹதீஸ். எதுக்கும் ஒரு தரம் பார்த்துக்கொள்வோம் ஷுவர் பண்றதுக்கு. அப்ப இங்க வந்திருக்கிறது படைப்பினங்கள் அனைத்தையும் பொதுவா சுட்டி காட்டுற ஹதீஸ். இங்க வந்திருக்கிற ஹதீஸ் அனைத்து மனிதர்களுக்கும் பொதுவா வர மனிதர்களை சுட்டி காட்டுற ஹதீஸ். அப்ப இது உங்களுக்கு டிரெக்டாக விளங்குது. அப்ப இது என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் ஆகும். அப்ப இந்த ஹதீஸை நாங்க படிச்ச அந்த தலைப்புகளை எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் என்று சொல்லுங்க. அப்போ பிற மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைக்கு யூஸ் பண்ணலாம். அடுத்தது பொதுப்பணிகளுக்கு யூஸ் பண்ணலாம் இல்லையோமா? பொதுப்பணிகள் சம்பந்தமான கேள்வி வந்தா என்ன, பொதுப்பணி மனிதர்களுக்காக தானே செய்யறோம். கிணறு கட்டுறது, பாடசாலைகள் அமைக்கிறது, பாதைகள் அமைக்கிறது, எல்லாம் மனிதர்களுக்காகத்தானே. எனவே மனிதர்களுக்கு பயன் நல்கிற மாதிரி தான் அந்த ஹதீஸ் வந்திருக்கு. எனவே பொதுப்பணிகளுக்கு பயன்படுத்தி. அடுத்து சமூக நலப்பணிகள், அதாவது அங்கவீனர்கள், விதவைகள், நோயாளிகள், இவங்களுக்கு நன்மை செய்யறது, அந்த விடயத்தில் இந்த ஹதீஸை நாங்க எழுதியலும். என்ன அதுக்குள்ள வாரெல்லாம் பிற மனிதர்கள் தான். எனவே மனிதர்கள் சார்ந்த நன்மையான காரியங்கள் எல்லாத்துக்கும் இந்த ஹதீஸை பயன்படுத்தலாம். சரியா? விளங்குதா? ஓம் சார்.
ரைட். அப்ப இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ் ஆகும். இது அல் குர்ஆன் வசனம் அல்ல, அலி அல்லாஹ் கூற்றும் அல்ல, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களோட கூற்றும் அல்ல, நவீன கால அறிஞருடைய கருத்தும் அல்ல. எனவே அதுக்கு முதலாவதான ஆன்சர் 2021 5வது கேள்விக்கு முதலாவது ஆன்சர். அப்ப இந்த ஹதீஸ் அங்க டிரெக்டா இல்ல, ஆனா அங்க போட்டிக்கிறது வேறொரு ஹதீஸ். இந்த ஹதீஸ் அடுத்தது இந்த ஹதீஸ் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த யூனிட் 9ல எங்கேயோ ஒரு இடத்துல இந்த ஹதீஸ் வரும் என்று சொல்லி சமூக நல பணிகள் சார்ந்த பாயிண்ட்ஸ் இருக்கு யூனிட் 9ல. பார்ப்போமே அதை. நம்மளோட நோக்கம் பேப்பரை முடிக்கணும் என்று இல்லை, படிக்கிறத தெளிவாக விரிவாக படிக்கணும். இது வந்து யூனிட் 9ல ஒரு இடத்துல அந்த ஹதீஸ் அப்படியே வருதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பார்ப்போம். ரைட், இங்க இருக்கு பாருங்க. இஸ்லாமிய சமூக அமைப்பு சமூக வாழ்வுன்றதான் யூனிட் 9. அந்த சமூக வாழ்வுன்ற அந்த யூனிட் 9ல இஸ்லாமிய சமூகத்துடைய சிறப்பம்சம் கூட்டு பொறுப்பு. அதாவது இஸ்லாமிய சமூகம் வந்து எல்லாரும் பரஸ்பரம் ஒத்துழைச்சு தான் நடப்பாங்க, கூட்டாகத்தான் செயற்படுவாங்க என்று ஒரு சிறப்பம்சம் மட்டும் எங்களுக்கு இருக்கு. இஸ்லாமிய சமூக அமைப்பாக எங்களுக்கு 124வது பேஜ்ல நீங்க பார்க்கலாம். இதுல இந்த ஹதீஸ் இருக்கு பாருங்க. இதுல இருக்கிற 3வது பாயிண்ட், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டு பொறுப்பாக கூட்டாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சப்போர்ட்டிவா இருக்கணும் என்ற விஷயத்தை சுட்டிக்காட்டியா, மனித குலம் முழுவதும் அல்லாஹின் குடும்பமாகும், மனித குலத்துக்கு அதிக நன்மை செய்பவர் தான் அல்லாஹ்விடத்தில் அதிக அன்புக்குரியவர் அவர். வந்தீங்க இல்லையா? அப்ப இந்த ஹதீஸ் நீங்க பார்க்கலாம் 125வது பேஜ்ல. சரியா? அப்ப அது வேற ஹதீஸ், இது வேற ஹதீஸ். ஆனா இந்த ஹதீஸையும் நீங்க ஹுக்கூக்குல் இபாதுல பல பகுதியிலையும் பயன்படுத்தலும். அப்ப அதை எங்கன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன். எனவே 7வது முதலாவது வந்து இருக்கிறது ஹதீஸ். இப்படியான இடங்கள்ல அது வருது. அப்ப யூனிட் 9லயும் இந்த ஹதீஸ் அந்த இடத்துலயும் நீங்க எழுதலாம். இந்த ஹதீஸை கூட்டாக கூட்டு பொறுப்போட இயங்கணும். இஸ்லாமிய சமூக அமைப்புடைய சிறப்பம்சத்தில் ஒன்றுதான் இஸ்லாமிய சமூக அமைப்பு என்றது ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவா தான் நிற்பான். ஒருத்தர் கூட்டு பொறுப்புடன் பரஸ்பர ஒத்துழைப்புடன் இயங்கக்கூடிய சமூகமா தான் இஸ்லாமிய சமூகம் இருக்கும். அப்ப அது சம்பந்தமான விளக்கங்கள் எழுதினோம். இதை நபியா அவங்க சுட்டி காட்டி இருக்கிறாங்க. இது ஹதீஸ்ல வந்து இந்த விஷயம் சொல்லி போட்டு இதை நீங்க எழுதலாம். ரைட், அடுத்த கேள்வி பாப்போமா? சரி சார். 8வது கேள்வி பாருங்க. 2021 40வது கேள்வியா? 2021 40வது கேள்வி. அப்ப இதுல எக்ஸ் நிரல்ல தொழுகை, ஜக்காத், நோன்பு, ஹஜ் என்ற இதுகள் தந்திருக்கிறாங்க. அதோட ஹுக்கூக்குல் இபாதும் இருக்கு. வை நிரல்ல சில கூற்றுகளை தந்திருக்கிறாங்க, ABCD சொல்லி போட்டு. அப்ப இதுல சரியான ஒழுங்குபடுத்தல நாங்க இதுல தெரிவு செய்யணும். அதான் கேள்வி. அப்ப இதுல நாங்க இப்ப தொழுகை, ஜக்காத், நோன்பு, ஹஜ் சம்பந்தமாக ஆல்ரெடி நான் நினைக்கிறேன் தொழுகையை பத்தி நாங்க பார்த்திருக்கிறோம். எல்லாம் இருக்க இந்த கேள்வி நாங்க ஆல்ரெடி பார்த்து இருக்கிறோம். சரியா? இந்த இடத்துல ஹுக்கூக்குல் இபாது நாங்க படிக்கிறோம். எனவே ஹுக்கூக்குல் இபாதை மெயினா பார்ப்போம். இதுல ஹுக்கூக்குல் இபாதுக்கு பொருத்தமானது எது வரும்? நீங்க கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க பார்ப்போம். இந்த கூற்றுகள்ல ஹுக்கூக்குல் இபாதுக்கு அயலவர்களது உரிமைகளை மதித்து நடக்கும் நிலை உருவாக்குதல். அடுத்து மீதான் வரும். அயலவர்களது உரிமைகளை மதித்து நடக்கும் நிலையை உருவாக்கு. இப்ப உங்களுக்கு ஹுக்கூக்குல் இபாது மட்டும்தான் தெரியும் என்று வச்சுக்கொள்ளும், வேற ஒன்றுக்கும் உங்களுக்கு தெரியா. சரி, அப்ப உங்களுக்கு தெரியும் ஹுக்கூக்குல் இபாத் அயலவர்களது உரிமையை மதித்து நடக்கும் நிலையை உருவாக்குதல். அப்ப 5வது இடத்துல பி வரணும். இப்ப பாருங்க ஆன்சர் எத்தனை வரும்?
மூணாவது சார். ஃபர்ஸ்ட்டுக்கு பி. நான்காவது. இல்ல இப்ப ஆன்சர் எத்தனாவது வரும்? நாலாவது சார். 5வது இடத்துல பி வரணும். முதலாவது இடத்துல இ இருக்கு, எனவே முதலாவது பிழை. 2வது ஆன்சர்ல இ இருக்கு, 2வதும் பிழை. 3வதுல இ இருக்கு, 3வதும் பிழை. 4வதுல பி இருக்கு, எனவே 4வது சரி. 5வதுல ஏ இருக்கு, எனவே நாலாவது. 5வது பிழை. இது ஒன்று மட்டும் தெரிஞ்சு கொண்டே நீங்க இந்த கேள்வி செஞ்சிடலாம். ஏழுமா இல்லாதா? இது ஒன்று மட்டும் உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருந்தாலே இந்த கேள்வி செஞ்சிடலாம். எழுந்தானே? அப்ப அவ்வளவு ஈஸியான ஒரு பாடம் தான் நாங்க படிக்கிற பாடம். 100க்கு 100 மார்க்ஸ் எடுக்கும். அதுக்குதான் நான் இவ்வளவு படிச்சு தாரதும் நீங்களும் எனக்கு படிக்கிறதும். வெறுமனே ஏ எடுக்கிறதுங்கிற நோக்கம் அல்ல. எங்களோட எல்லா போஸ்டர்லயும் நீங்க பார்த்துப்பீங்க 95+. இதான் எங்களோட டார்கெட். எனவே அந்த இலக்கோட படி. சரியா? எனவே சரி, இப்ப இந்த இடத்துல நான் ஹுக்கூக்குல் இபாத் தான் படித்தோம். எனவே அதுக்குரிய விஷயத்த பார்த்துட்டோம். கடைசியில பி, எனவே 4வது தான் ஆன்சர் எனக்கு சுவரா தெரியும். சரி, இப்ப வேறத்தையும் பார்ப்போமே. இதுல பாருங்க, தொழுகைக்கு எது வரும்? சி சார். சி. சின்ன வகுப்புல இருந்தே படிச்சு வர விஷயம்தான். தொழுகையால வார ஒன்றுதான் கடமை உணர்வு, நேரத்துக்கு இயங்கிறது, சுறுசுறுப்பு. அப்ப இதெல்லாம் எதால வாரது என்று சொன்னா தொழுகையால உருவாகிற ஒரு பழக்கம், ஒரு நன்மை. எங்களுக்கு தொழுகையால கிடைக்கிற ஒரு நன்மை தான் இது. எனவே தொழுகை இதுல சி வரும். முதலாவது சி வரும். பாருங்க, 4வதுல சி இருக்கு. ஓகே, அடுத்து பாருங்க, ஜகாத்துக்கு எது வரும்? 2வது டி வரும். டி. உலோபித்தனம் நீங்கி தாராளத்தன்மை வளரும். உலோபித்தனம் நீங்கி, உலோபித்தனம் வேண்டா கொடுக்காம எல்லாத்தையும் சுருட்டி வச்சு கொண்டிருக்கிறேன். எல்லாம் எனக்கிட்ட மட்டும்தான் நீக்கணும், கொடுத்தா குறைஞ்சின்னு பயம், கஞ்சத்தனம் என்று சொல்லுவோம். அப்ப ஜகாத் ஒருத்தர் கொடுக்கிறதால உலோபித்தனம், அந்த கஞ்சத்தனம் நீங்கும். அடுத்து தாராளத்தன்மை வளரும். மற்றவனும் கொடுக்கணும் என்ற அந்த தன்மை, அள்ளி அள்ளி கொடுக்கிற தன்மை வளரும். எனவே ஜகாத் உலோபித்தனம் நீங்கி தாராளத்தன்மை வளர்றது காரணம் வைக்கும். எனவே ஜக்காத்துக்கு டி வரும். அப்ப இங்க பாருங்க, டியும் சரி. அடுத்து பாருங்க, 3வது நோன்பு. நோன்புக்கு எது வரும்? இ வரும். அடுத்தவர்கள் கஷ்டங்களை பங்கு கொள்ளும் மனப்பாங்கு. அடுத்தவர்கள கஷ்டத்துல பங்கு கொள்ள மனப்பாங்கு வரும். ஏன் நோன்பு பிடிச்சாதான் எங்களுக்கு தெரியும் ஒரு ஏழை பசி உணர்வு எவ்வளவு பசியோடு இருப்பார் என்று எங்களுக்கு விளங்கும். என்ன, சாப்பாடு இல்லாதவன் எவ்வளவு கஷ்டத்தோட இருப்பான், தண்ணி இல்லாதவன் எவ்வளவு கஷ்டத்தோட இருப்பான். ஏன்னா அடுத்தவர கஷ்டத்துல இப்படித்தானே மற்றவனும் கஷ்டப்படுவான் என்று சொல்லி ஒரு ஏழையில சாதாரணமாக ஏழ்மையில வாழக்கூடிய மக்களுடைய அந்த கஷ்டத்துல பங்கு கொள்ற மனநிலை எங்களுக்கு உருவாகும். எனவே நோன்பு ஈ வரும், அதுவும் சரி. அடுத்த பாருங்க, ஹஜ் எத்தனா வரும்? எது வரும்? உலகளாவிய முஸ்லிம் சமூகத்துல ஒரு அங்கத்தவன் அது. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு ஹஜ் இல்லை, முழு உலகத்துக்கும் ஒரே ஹஜ் தான். ஒரே இடத்துல எல்லாரும் ஒன்று கூடி ஒரே இடத்துல ஹஜ் நிறைவேற்றுவாங்க. எனவே முழு உலக முஸ்லிம்களும் ஒன்று கூடுவாங்க. உலகளாவிய முஸ்லிம் சமூகத்துல ஒரு அங்கத்தவன் என்று உளரீதியாகவும் யதார்த்தமாகவும் எங்களுக்கு உணர வைக்கக்கூடிய ஒன்றுதான் இந்த ஹஜ்ஜுடைய கடமை. எனவே 4வது ஹஜ்ஜிக்கு ஏ வரும், அதுவும் சரியா வந்து. எனவே இந்த இடத்துல 4வது தான் ஆன்சர். 8வதுக்கு 4வது. சரியா? கிளியர்? அது அடுத்த பாப்பமா. அடுத்தது நாங்க இபாதத் இமாரத் பத்தி பார்த்துட்டோம். எனவே 9வது ஃபுல்லா பார்த்து முடிச்சாச்சு. சரி, அதே மாதிரி திரும்பியும் அதே கேள்வி ஒன்று வந்து 2019 5வது கேள்வி, 10வது கேள்வி எங்களோட ஓர்டர்ல. மனிதர்களில் மிகச் சிறந்தவன் மனிதர்களுக்கு அதிகம் பயனளிப்பவனே. இது எது? என்ன ஆன்சர்? குர்ஆனின் கூற்று.
மனிதர்களில் மிகச் சிறந்தவன், மனிதர்களுக்கு அதிகம் பயனளிப்பவன். இது நாங்க டிரெக்டா படிச்சோமா எங்கட நோட்ஸ்ல? இல்ல சார். நாங்க அந்த பிற மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையில் அதுகளுக்குள்ளே படிச்சோம் அது. இல்ல சார். ஆனா கருத்து ஒரே விஷயத்தான் சொல்லுது பாருங்களேன். மனிதர்களில் மிகச்சிறந்தவன், மனிதர்களுக்கு அதிகம் பயனளிப்பவன். இப்ப நாங்க படிச்ச ஹதீஸத்தான் அதே மாதிரி சொல்லியிருக்கு. திரும்ப அதான் நான் சொன்னேன். இப்ப திரும்ப பாருங்க எங்க அந்த நாங்க படிச்ச ஹதீஸ். மனிதர்கள் அனைவரும் அல்லாஹ்வின் குடும்பமாகும். அக்குடும்பத்தை மிகவும் பயனுள்ளவர்கள், அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பத்துக்குரியவர்கள் ஆவர். ஹுக்கூக்குல் இபாத். அதே கருத்தை தான் திரும்பி தந்திக்கு. மனிதர்களில் மிகச் சிறந்தவன், மனிதர்களுக்கு அதையும் பயனளிப்பவன். குர்ஆன்ல வந்திருக்கிறது. குர்ஆன் வசனம், இது குர்ஆனுடைய கூற்று என்று சொன்னவங்க சொல்லுங்க ஆபம், எந்த இடத்துல இருக்கு? நீ சும்மா சொல்ல மாட்டேன், ஏதோ ஒரு காரணத்தால சொன்னேன். நன்மையான விடயங்களில் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்ளுங்கள் அப்படி என்று சொல்லி ரிலேட் ஆகுதா இந்த ஹதீஸுக்கு? விலங்குல திரும்ப சொல்லுங்க. நன்மையான அந்த குர்ஆன் வசனத்தில் எந்த விஷயம் சொல்லப்படலையே. மனிதன்களில் மிகச் சிறந்தவன், மனிதர்களுக்கு அதிகம் பயனளிப்பவன் என்று சொல்லப்பட்டிருக்கா? இது ஹதீஸா தான் வரும் சார். இது ஹதீஸ், குர்ஆன் வசனம் இல்லை. ஓ, மனிதர்களில் மிகச் சிறந்தவன், மனிதர்களுக்கு அதிகம் பயனளிப்பவன் என்றும் ஹதீஸ் இருக்கு. ஓம் சார். நாங்க இதுல படிக்கல, எப்படி ஒரு ஹதீஸ் வரலையா? சில ஹதீஸ் வேற வேற ஹதீஸ், ஆனா சில நேரம் ஒரே மாதிரி வார அப்படியும் இருக்கு. நீங்க சொன்ன குர்ஆன் வசனம் இங்க இருக்கு. இது குர்ஆன் வசனம். நீங்கள் நன்மையான விடயங்கள் ஒருவருக்கு ஒரு உதவி செய்து கொள்ளுங்கள் என்னது குர்ஆன் வசனம். அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. அது நன்மைகளின் மனிதன். நான் உங்களுக்கு காட்டின மாதிரி யூனிட் 9ல இருந்து எடுத்து காட்டினேன். அதே மாதிரி உங்களோட சிலபஸ்ல இது பார்த்தே ஆகும். எனக்கு எந்த இடத்துல சரியா மறந்துட்டு, மனிதர்கள் மிகச் சிறந்தவன், மனிதர்களுக்கு அதிகம் பயனளிப்பவன். ஆனா இந்த ஹதீஸுக்கு சரியா தோதுவான அதே கருத்துல வரக்கூடிய ஒன்றுதான் இதுவும். நாங்க பார்த்தவே, மனிதர்கள் அனைவரும் அல்லாஹ்வுடைய குடும்பம், அவர்கள் மிகச் சிறந்தவர், அந்த அல்லாஹ்வுடைய குடும்பத்துக்கு பயனளிப்பவர் தான் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பத்துக்குரியவர். பாருங்க, அதே கருத்துல இந்த ஹதீஸும் வருது. மனிதர்கள் மிகச் சிறந்தவன், மனிதர்களுக்கு அதிகம் பயனளிப்பவன் என்று ஹதீஸ். எனவே இது ஹதீஸா? இது குர்ஆனுடைய கூற்றோ, சஹாபியுடைய கூற்றோ, அறிஞருடைய கூற்றோ, இமாமின் கூற்றோ அல்ல. இது ஹதீஸ். சரியானே? அப்ப இந்த ஹதீஸையும் நீங்க ஹுக்கூக்குல் இபாத் என்ற பாடத்துல எங்கெங்க எழுதலாம் சொல்லுங்க ஆகும். ஒரு மனிதன் பிற மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை, பிற மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையில் எழுதலாம். வேற இந்த பிராணிகளை பாதுகாக்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் சார் அதுல வராது. ஏன்? மனிதர்களுக்கு அதிகம் பயனளிப்போம். மனிதர்களுக்கு செய்யறது சார்ந்ததுல வரும்.
பொதுநலத்தில் ரைட். ஆமா சார், பொதுநல பொதுநலம். பொதுநல பணிகள் எழுதலாம். சமூக சமூக பணிகள் எழுதலாம். இப்படியான இந்த 3 இடத்துலயும் இந்த ஹதீஸை நீங்க பயன்படுத்தலாம். மனிதர்களை மிகச்சிறந்த மனிதர்களுக்கு அதையும் பயனளிப்போம். ரைட். அப்ப இதுவும் ஒரு ஹதீஸ் தானா? 2019 5ஆவுக்கு 2வது ஆன்சர் தான் ஹதீஸ். அடுத்து 11வது கேள்வி, 2019 46வது MCQ. மேல பார்த்து ஓகே தானே? ஏதும் டவுட் இருக்கு அதுல? எல்லாரும் பேசணும் கிளாஸ்ல. இந்த பேசுற விதம் குறைவாய்க்கு என்ன? இல்ல சார். இல்ல சார். சரி, அப்ப பாருங்க இத. 11வது கேள்வி, 46வது கேள்வி. இந்த முதலாம் கூற்று 2ஆம் கூற்று போட்டு சரியானது பிழையானது அது உங்களுக்கு தெரியும். முதலாம் கூற்றை பாருங்க. ஆண்கள் வெள்ளி மோதிரம் அணிவதில் தவறில்லை என்ற ஒரு கூற்று இருக்கு. அது இருக்கட்டும், நாங்க எங்கட மெயின் விஷயத்தை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். 2ஆம் கூற்றை பாருங்க. தீங்கிழைக்க வரும் பிராணிகளையும் தீயினால் சுட்டெரிப்பதை ஷரியா தடை செய்கின்றது. சரியா பிழையாது? சரி சரி சார். சரியானது. சரியான கூற்று. சரிதான். சரியான கூற்று. என்ன? தீங்கிழைக்க வார பிராணியாக இருந்தாலும் தீயினால சுட்டெரிக்கிறது ஷரியத்துல தடை செய்யப்பட்டிருக்கு. எங்களுக்கு அனுமதி இல்லை. சரியா? தீயினால சுட்டெரிக்கிறது சில இடங்கள்ல நிறைய எறும்புகள் ஒன்று சேர்ந்து இருக்கும் போது சிலர் என்ன செய்வாங்க, அந்த இடத்துல குப்பைகளை அல்லது ஓலைகளை போட்டு மண்ணெண்ணெய் எல்லாம் ஊத்தி நெருப்ப கொளுத்தி போட்டுட்டுருவாங்க. நெருப்பு வீச்சை தட்டி போட்டு சுலைமான் விலங்கல்ல. நீங்க இப்ப சொன்ன விஷயம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தோட தொடர்பாகுதா? அந்த எறும்புகளை தீயிலிட்டது? இல்ல இல்ல, அது எறும்புகளோட பேசினேன். அதுக்கு மிகவும் சம்பந்தம் இல்லை. அது வேற சம்பவம். அது வேற. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட டீம் வரும்போது எறும்புகள்ல லீடர் மத்த எறும்புகள் சொல்லி சுலைமான் தெரியாம அவங்களோட அந்த நபர்கள் எங்களை மிரிச்சிருவாங்க, நாங்க உள்ளுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி அந்த கூடுகளுக்குள்ள எறும்புகள் போயிடுச்சு. அது ஒரு சம்பவம். அது குர்ஆன்ல வர பெரிய ஒரு சம்பவம். சரியான? அது இங்க விஷயம் இல்ல. பொதுவாக எந்த ஒரு தீங்கிழைக்கக்கூடிய பிராணியாக இருந்தாலும் சரி, தீங்கு இழைக்காத பிராணியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் தீயால சுட்டெரிக்கிறதுக்கு எங்களுக்கு ஷரியத்துல அனுமதி இல்லை. அதுதான் உதாரணம் சொல்றேன். இப்ப சிலவங்க எறும்புகள் நிறைய ஒன்று கூடி இருக்கிற நேரம் உங்களுக்கு தெரியும், பெருசா மண்ணெல்லாம் வச்சு அப்படி இருக்கும். அப்படி இருக்கிற நேரம் ஓலை கூந்தல்கள் எல்லாம் போட்டு என்ன செய்வாங்கண்டா, மண்ணெண்ணெய் ஊத்தி, நான் கண்டிக்கிறேன் அப்படி செய்யறத, மண்ணெண்ணெயை ஊத்தி அதுல நெருப்பு குச்சியை கொளுத்தி போட்டுடுவாங்க. அப்ப என்ன செய்யும், அப்படி நெருப்பு பெருசா பத்துற நேரம் அதெல்லாம் அப்படியே பொசுங்கி பேத்திரும். அந்த இடத்துல இனி அந்த எறும்புகள் வராது. இது சரியா பிழையா ஷரியத்தின் பார்வையில? இல்ல சார். இல்ல சார். இல்ல இல்ல சார். இல்ல. ஏனென்றா தீயால சுட்டரிக்கிறதுக்கு அனுமதி இல்லை. அதே மாதிரி சில விசேஷத்துல அது அல்லாஹுடைய விஷயம். மனிதர்கள்ல யாருக்கும் அந்த உரிமை வழங்கப்படலை. சில தீங்கிழைக்க வர பிராணிகளையும் அப்படியெல்லாம் செய்வாங்க. அப்ப எங்களுக்கு தெரியும் அந்த விஷயம். பிற உயிரினங்களோட நடந்து கொள்ற முறையில் நாங்க படிச்சிருக்கிறோம். எந்த ஒரு உயிரினங்களையும் நாங்க சித்திரவதை செய்யறதுக்கோ தீயினால சுட்டரிக்கிறதுக்கோ அனுமதி இல்லை என்ற விஷயத்த நாங்க படிச்சோம். ரைட். எனவே இந்த கூற்று சரி, 2ஆம் கூற்று சரி. முதலாம் கூற்று பார்ப்போம் அடுத்து. அப்ப 2ஆம் கூற்று சரி என்றா 2ஆம் கூற்று எதெல்லாம் பிழை அறிக்கோ அதெல்லாம் ஆன்சர் வராது. இங்க 2ஆம் கூற்று பிழை என்று சொல்லிக்கிறாங்க, இங்கேயும் பிழை என்று சொல்லிக்கிறாங்க. எனவே 3வது 4வது ஆன்சர் வர சான்ஸ் இல்லை. அடுத்து 2ஆம் கூற்று பேசுது தீங்கிழைக்க வர பிராணியை பத்தி. முதலாம் கூற்று மோதிரம் சார்ந்த ஒரு விடயத்தை பேசுது. எனவே 5வதும் வாரது சான்ஸ் இல்லை. ஏன்னா சரியாக இருப்படும் முதலாம் கூற்றை விவரிக்கிறது அப்படின்னு சொல்லி. எனவே அதுவும் பிழை. இதுக்கு மிக சம்பந்தம் இல்லை. எனவே விவரிக்க மாட்டாது ஒரு நாள். சரி, இப்ப இதை பார்ப்போமே. ஆண்கள் வெள்ளி மோதிரம் அணிவதில் தவறில்லை. சரியா பிழையா?
அப்ப இந்த 11வது கேள்வி, ஆண்கள் வெள்ளி மோதிரம் அணிவதில் தவறில்லை. இந்த கூற்று சரியா பிழையா? ஆண்கள் வெள்ளி மோதிரம் அணிவதில் தவறில்லை, சரியா பிழையா? சரி சார். தங்கம் தான் அணியலா? சரி, தங்கம் தான் அணிய இயலாது. வெள்ளி அணியலாமா? ஆம் சார். ரைட், கூற்று சரி. ஆண்கள் சொல்லும் வெள்ளி மோதிரம் மட்டும் அணியலாம். ஓகே, வெள்ளி மோதிரம் மட்டும் அணிகிறதுக்கு அனுமதி இருக்கு மார்க்கத்துல, மற்றபடி வேறொன்றுக்கும் அனுமதி இல்லை. நல்லா நினைக்கணும். ஆண்களுக்கு சிலவங்க பார்த்தா அந்த கழுத்துல செயின் போட்டிப்பாங்க, வெள்ளியில அனுமதி இல்லை. ரைட், கையில வளையம் மாதிரி போட்டிப்பாங்க, அது வெள்ளியிலேயோ எப்படியோ, அனுமதி இல்லை. இதுக்கெல்லாம் அனுமதி இல்லை. வாட்ச் கட்டலாம், அது பிரச்சனை இல்லை, அது தேவைக்காக வேண்டி கட்டுறது, அது பிரச்சனை இல்லை. மற்றும்படி மோதிரம் அனுமதிக்கப்பட்டு, மோதிரம் தவிர்ந்த எந்த ஒரு ஆபரணமும் ஆண்கள் அணிய இயலாது. சார் சின்ன பிள்ளைகள் பிறந்த அவளுக்கு போற வெள்ளி மாலை அந்த இதெல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கு போடுறதும் அது சம்பந்தமா கொஞ்சம் சரியா? சின்ன பிள்ளைகளுக்கு போடுறதும் கூடாதுன்னு தான் வரும். ஆண்களுக்கு அது அனுமதி இல்லை. அதுல வேற எதுவும் அது சம்பந்தமான கருத்தில் இருக்கான்னு நான் கொஞ்சம் பார்த்து சொல்றேன். சரியா? நீங்க வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் ஒன்று போட்டுடுங்க. எனது சிலபஸுக்கு அப்பாற்பட்ட எங்களோட வாழ்க்கையை தேவையான ஒரு விஷயம் தானே, கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அந்த இதே கேள்வி முந்தைய ஒரு தரம் நான் பார்த்து ஆன்சர் சொன்னேன். இப்பவும் ஆன்சர் சொல்லேலும் கொஞ்சம் பார்த்து உறுதிப்படுத்தி போட்டு சொல்லுவோம். எனது குர்ஆன் ஹதீஸுடைய விஷயம் தானே. சரி, எனவே ஆண்கள் வெள்ளி மோதிரம் அணிறது மட்டும் அனுமதி இருக்கு. எனவே ஆண்கள் வெள்ளி மோதிரம் அணிவது தவறில்லை என்று சொல்லி, எனவே இந்த கூட்டு சரி. முதலாம் கூட்டும் சரி, இரண்டாம் கூட்டும் சரி. எனவே எத்தனாவது ஆன்சர் வரும் இதுக்கு? முதலாவது ஆன்சர் தான் வரும். முதலாவது கூட்டும் சரி, இரண்டாம் கூட்டும் சரி. சரியா? அப்ப நல்லா விளங்கி கொள்ளுங்க. இப்ப நான் பார்த்து சொல்றேன், சின்ன பிள்ளையில விஷயம். சரியானே? அதிலே அனுமதி இல்லைன்னு தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. எதுக்கும் ஒரு தரம் பார்ப்போம். பொதுவாக இது வல்லாத ஆண்களுக்கு பொதுவாக வெள்ளி மோதிரம் தவிர்த்து இப்படி விளங்கி கொள்ளும், எல்லாம் ஹராம். ஆண்களுக்கு எந்த ஒரு ஆபரணம் அணிய இயலாது, எல்லாம் ஹராம். வெள்ளி மோதிரம் ஒன்றை தவிர. இதான் விஷயம், இதான் சுருக்கம். அடுத்தது மாதிரி வினாக்கள். அப்ப பாஸ் பேப்பர்ல வந்த கேள்விகள் எல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். சரியானே? ஹுக்கூகுல் இபாத் செக்ஷன்ல வந்த எல்லா கேள்வியும் பார்த்துட்டோம். அதே போல இபாத் இமாரத் ஹிலாஃபத் செக்ஷன்ல வந்த கேள்வியும் ஃபுல்லா பார்த்து முடிச்சிட்டோம். இப்ப இதுல சில மாதிரி வினாக்கள் நாங்க பார்ப்போம். எக்ஸாமுக்கு வரதா இருந்தா இப்படியான கேள்விகள் உங்களுக்கு வரும். அதுல முதலாவது நாங்க பார்த்துட்டோம், அது ஹிலாஃபத் சம்பந்தமான ஒரு கேள்வி உண்டு. மூணாவதும் பார்த்துட்டோம். சரி, இடையில ரெண்டாவது கேள்வியை பாருங்க. பின்வருவனவற்றில் ஹுக்கூகுல்லாஹ் பற்றிய பிழையான கூற்றை தெரிவு செய்க. ஹுக்கூகுல்லா பற்றிய பிழையான கூற்று. முதலாவது பாருங்க, அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய கடமையாகும். இது சரியா பிழையா கூற்று? சரி, சரியான கூற்று. கூற்று சரி. என்ன, நீங்க பிழையான கூற்று கேட்டதால ஆன்சர் வராது. ஹுக்கூகுல்லா பற்றிய பிழையான கூட்டு தானே கேட்டுக்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய கடமையாகும் என்றது ஹுக்கூகுல்லா பற்றிய சரியான கூற்று. எனவே ஆன்சருக்கு வராது. எனவே முதலாவது பிழை. ரெண்டாவது பாருங்க, தொழுகை, நோன்பு, ஜகாத் போன்றவை இதற்கு உதாரணமாகும். சரியான கூற்று சார். சரியான கூற்று, ஆன்சர் வராது. ரைட், சரியான கூற்று தான். என்ன, தொழுகை என்றது ஹுக்கூகுல்லா, நோன்பு ஹுக்கூகுல்லா, ஜகாத் ஹுக்கூகுல்லா. எனவே ஹுக்கூகுல்லாவுக்கு உதாரணம் தான் இது. எனவே கூற்று சரி. ஆனா ஆன்சருக்கு வராது, என்னடா பிழையான கூற்று கேட்டதால. அடுத்து மூன்றாவது, இதில் தவறிழைக்கின்ற போது அடியார்களுக்கிடையிலான ஆளிடை தொடர்பு பாதிக்கப்படும். சரியா பிழையா? அதாவது கூற்று ஹுக்கூகுல்லாஹ் பத்திய கூற்று சரியா பிழையா?
பிள்ளை. பிழை. அதாவது ஹுக்கூக்குல்லாஹுவில் தவறிழைக்கின்ற போது அடியார்களுக்கு இடையிலான ஆளிடை தொடர்பு பாதிக்கப்படும். சரியா பிள்ளையா? அல்லாஹ்வோட இல்ல சம்பந்தப்பட்ட சார். ரைட். இல்ல சார். பிழை. அல்லாஹ்வுக்கும் அடியார்களுக்கும் இடையிலான தொடர்பு தான் பாதிக்கப்படும். அடியார்கள்னு சொன்னா ரைட். மனிதர்களுக்கு இடையிலான தொடர்பு அதுல பாதிக்கப்படாது. ஓகே அது ஹுகூகுல் இபாத். ஓகே. அப்ப இந்த கூற்று பிழை என்ன? அதாவது ஹுக்கூக்குல்லா பத்தி ஹுக்கூக்குல்லாட விஷயத்துல பார்த்தோம்னா பிழை. ஏனண்டா ஹுக்கூக்குல்லாவில் ஒருத்தன் ஒரு மனிதன் தவறிழைக்கிற சந்தர்ப்பத்துல அல்லாஹ்வுக்கும் அவனுக்கும் இடையிலான தொடர்பு தான் பாதிக்கப்படும். இங்க சொல்லி அடியார்களுக்கு இடையிலான ஆளிடை தொடர்பு. அப்ப அடியார்களுக்கு இடையிலான ஆளிடை தொடர்பு எப்ப பாதிக்கப்படும்? எப்ப? ஹுக்கூக்குல் இபாத்ல. ஹுக்கூக்குல் இபாது. உதாரணமாக நாங்க பார்த்தோம், வீட்டில் இருக்கிற ஒரு தந்தை அவர் குடும்பத்தை பராமரிக்கிறது அவருடைய கடமை. அப்ப அவர் அதுல மோசடி செஞ்சாருன்னு சொன்னா அது அவர் சரியா செய்யலண்டா அவருக்கும் அந்த குடும்பத்தில் இருக்கிற குடும்ப உறுப்பினர்களுக்கும் இடையில இருக்கிற தொடர்பு பாதிக்கப்படும். அதான் ஆளிடை தொடர்பு சொல்றேன். சரியா? ஒரு ஆபீஸ்ல இருக்கக்கூடிய தலைவர் ஒரு மேனேஜர் சரியா நடக்கலன்னு சொன்னா அந்த இடத்துல அவங்களுக்கு இடையிலான ஆளிடை தொடர்பு பாதிக்கப்படும். இப்படியாக ஹுக்கூக்குல் இபாதுல ஒரு மனிதன் தவறு செய்யற போதுதான் ஆளிடை தொடர்பு பாதிக்கப்படும். ஹுக்கூக்குல்லாவுல தவறு இழைக்கின்ற போது அல்லாஹுக்கும் அடியானுக்கும் இடையிலான தொடர்பு பாதிக்கப்படும். எனவே இந்த கூற்று பிழை. அப்ப ஆன்சர் அது வரும். பிழையான கூற்று கேட்டதால் இதுதான் சரியான ஆன்சர். மூணாவது சரியானே? கேள்வி ஹுக்கூக்குல்லா பற்றி பிழையான கூற்று தான். அப்ப ஹுக்கூக்குல்லா பற்றி பிழையான கூற்று மூணாவது தான். இது தவறிழைக்கின்ற போது அடியார்களுக்கு இல்லையா ஆளிடை தொடர்பு பாதிக்கப்படுகின்றது பிழை. எனவே இதான் சரியான ஆன்சர். நாலாவது பாருங்க, இதில் ஏற்படும் தவறுகளை மன்னிப்பது மன்னிக்காமல் விடுவது அல்லாஹ்வை பொறுத்துள்ளது. இது சரியா பிழையா கூற்று? இது பிழை சார். கூற்று சரி. கூற்று சரியா? கூற்று சரி. கூற்று சரி. ஆன்சர் பிழை. கூற்று சரி. ஆன்சர் பிழை. அதாவது ஹுக்கூக்குல்லாஹுல தவறுகள் வார நேரம் அதை மன்னிக்கிறது மன்னிக்காம விடுறது அல்லாஹ் பொறுத்தது. அது அல்லாஹுடைய விருப்பம். என்ன? இப்ப நான் ஹுக்கூக்குல்லா அதாவது தொழுகையில தவறு விட்டுட்டோம், தொழுகையே ஒரு மனிதன் விட்டுட்டான் என்று சொன்னாலும் அவன் உண்மையிலே அல்லாஹ்விடத்துல மனம் இறங்கி தௌபா செஞ்சு அல்லாஹ் தான நிச்சயமாக மன்னிப்பான். ஆனா மன்னிக்காம விடுறது அது அவனுடைய உரிமை சார்ந்து விடையும். யாரும் நீயே மன்னிக்கல நீயே மன்னிச்சென்று சொல்லி அல்லாஹ்விடத்துல கேட்கல. அப்ப ஹுக்கூக்குல்லாவுல தவறு வந்தா அதை மன்னிக்கிறது மன்னிக்காம வருது அல்லாஹ் பொறுத்து. அதே மாதிரி ஹுக்கூக்குல் இபாதுக்கு எப்படி வரும் சொல்லுங்க ஆபம்? அடியார்கள் மன்னிக்கும் வரைக்கும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டார். ஓகே குட். அடியார்கள் அந்த குறிப்பிட்ட தவறோட சம்பந்தப்பட்ட மனிதன் மன்னிக்கும் வரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இப்ப பிற மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையில உதாரணமா பார்ப்போம். பிற மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையில அண்டை வீட்டானுக்கு தொல்லை கொடுக்கல, அவனுடைய உரிமைகளை மதிச்சு நடக்கணும். இப்ப ஒருத்தர் என்ன செய்யறார், வேலி போடுற நேரம் அண்டை வீட்டாண்ட நிலத்திலையும் கொஞ்சத்தை சேர்த்து எடுத்துட்டார். இப்ப சேர்த்து எடுத்து போட்டு நைட் தஹஜ்ஜுத் எலும்பி இருந்து கொண்டு அல்லாஹ்விடத்துல தௌபா செஞ்சு கொண்டு இருக்கிறார். மன்னிக்கப்படுமா? யாரெல்லாம் நான் எப்படி செஞ்சுட்டு மன்னிச்சு கொண்டு உரிய மனிதர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும். ரைட். உரிய மனிதனிடத்துல மன்னிப்பு கேட்கும் வரைக்கும் அவன் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். உரிய மனிதனிடத்துல மன்னிப்பு கேட்கிறது எப்படி என்று சொன்னா அதுக்குரிய தௌபா என்னன்னு சொன்னா அவர் எடுத்த நிலத்தை திரும்ப கொடுக்கணும். வேலி எந்த இடத்துல வருமோ அந்த இடத்துல வேலியை போடணும். முதல்ல அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும். இல்லாட்டி வேலியை ஃபர்ஸ்ட் சரியாக ஆக்கணும். அது பிறகு நான் உங்கள்ட்ட இருந்து எடுத்ததை தந்துட்டேன், அல்லாஹுக்காக வேண்டி என்ன மன்னிச்சு கொள்ளும் இந்த தவறு செஞ்சதுக்காக. அந்த மனிதன் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். ஒரு கடையில போய் ஒரு போலன்னு எடுத்து கொண்டு வந்துட்டார் ஒருத்தர் தெரியாம கடை முதலாளிக்கு. இப்ப கடை முதலாளிட்ட போய் மன்னிச்சு கொள்ளுங்கன்னு சொல்லி மட்டும் போதாது, இல்ல அந்த போலை திரும்ப கொடுக்கணும். இல்லாட்டி அதோட பெருமதியை திரும்ப கொடுக்கணும். விளங்குதா? அப்ப மன்னிப்பு கிடைக்கும். இப்ப அவர் விரும்பி விடுறாருன்னா அது அவர் ரெஸ்ட். கடை முதலாளி சொல்ல இல்ல அது பிரச்சனை இல்லை, அது நீங்க தெரியாம செஞ்சுட்டு நான் மன்னிச்சுட்டேன், அதை நீங்களே வச்சுக்கணும், அது தேவையில்லை என்று அந்த போல அந்த எடுத்தவர்கிட்ட கொடுத்துட்டார் என்றா அது
பிரச்சனை இல்லை. ஆனா இவருக்குரிய கடை இவர் கொண்டு போய் கொடுக்கணும். எனவே தவறு ஏற்படுற நேரம் ஹுக்கூக்குல் இபாதுல தவறு ஏற்படுற நேரம் சம்பந்தப்பட்ட அடியான் மன்னிக்கும் வரைக்கும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். ஆனா பிறர் குறையும் பேசலாது, பேசினா அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்க வேண்டி வரும். அதனால கவனமா இருக்க. ரைட். அப்ப அதனால அந்த குடிகாரன் எல்லாம் லேசா தப்பிடுவான். எப்படி உள்ளத்துல உண்மையிலே பாவம் நான் செஞ்சதெல்லாம் இவ்வளவு காலம் மடமைத்தனத்திலிருந்து என்று சொல்லி உணர்ந்தார் என்று சொன்னா அவன் அடுத்த நிமிஷம் கண்ணீர் வடிச்சு அதுல இருந்து விடுபட்டான்னா அவனுக்கு தௌபா கிடைச்சிடும். ஆனா பெரிய ஹஜ் எல்லாம் செஞ்சு நல்லா ஹலாலா வாழ்ந்து போட்டு கடைசியில பக்கத்து வீட்டு குடியாட்டி எங்கேயாச்சும் ஒரு இடத்துல தவறு செஞ்சிருப்பார் மனிதர்களுடைய விஷயத்துல, இப்ப தௌபா இல்லாம நிலைமைக்கு ஆளாக வேண்டி வரும். இல்லாட்டி மனிதர்கள்ட்ட போய் சந்தி தௌபா செய்யணும். அதாவது பாவ மன்னிப்பு கேட்டு அது போற எல்லா இடத்துல மன்னிப்பு கேட்கணும். எனவே இந்த கூற்று சரி என்றதால ஆன்சர் வராது, பில. அடுத்தது 5வது பாருங்க, ஹுக்கூக்குல் இபாதினுள் உள்ளடங்காத அனைத்தும் ஹுக்கூக்குல்லாவை சார்ந்தாகும். சரியா பிழையா? இது ஆன்சர் சரியான கூற்று, ஆன்சருக்கு வராது சார். கூற்று சரி. என்ன? ஹுக்கூக்குல் இபாதினுள் உள்ளடங்காத அனைத்தும் ஹுக்கூக்குல்லாவை சார்ந்தது. சரியான விஷயம் தான். இப்ப ஹுக்கூக்குல்லாவில் எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் ஹுக்கூக்குல் இபாதுல வரும். ஹுக்கூக்குல் இபாதுல எதெல்லாம் இல்லையோ அது ஹுக்கூக்குல்லால வரும். எப்படியோ 2-1 உள்ளடங்கும். நாங்க ஒரு கப்ல தண்ணி குடிக்கிறதா இருந்தாலும் அதையும் 2-1 உள்ளடக்கலாம். எதுல உள்ளடங்கும் சொல்லுங்க ஆபம்? ஒருத்தர் தண்ணி குடிக்கிறார், ஹுக்கூக்குல் இபாதா ஹுக்கூக்குல்லாவா? ஹுக்கூக்குல் இபாதிலே வரும். ஹுக்கூக்குல் இபாதுல தனக்குத்தானே செய்ய வேண்டிய கடமையை அவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். தன் உடலுக்கு தேவையான சக்தியை வழங்குறது, ஆரோக்கியத்தை வழங்குறதுக்கான தண்ணீர் குடிக்கிறார். தன் உடலுடைய பசிய தாகத்தை தீக்கிறது ஹுக்கூக்குல் இபாத். இப்படி ஏதாச்சும் முன்னுக்குள்ள வந்தே ஆகும். எனவே இது ஹுக்கூக்குல் இபாதினுள் உள்ளடங்காத அனைத்தும் ஹுக்கூக்குல்லாவை சார்ந்தாகும் என்ற கூற்று சரி. எனவே ஆன்சர் பிழை. இரண்டா ஹுக்கூக்குல்லா பற்றி பிழையான கூட்டு தான் கேட்டீங்கன்னா. எனவே இந்த இடத்துல 2வது ஆன்சர் வரும். மாதிரி வினாக்கள்ல 2வது 3வது ஆன்சர். சரியா? கிளியர்? அது அப்ப இந்த கேள்வியை பாருங்க, பாஸ் பேப்பர் கேள்வியை விட கொஞ்சம் டிஃபிகல்ட்டா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இப்படியான கேள்விகள் வாரது சான்ஸ் இருக்கு. அதனால இப்படியான ஒரு கேள்வி இந்த இடத்துல உங்களுக்கு போட்டிக்கணும். அடுத்து 3வது கேள்வி ஆல்ரெடி நாங்க பார்த்துட்டோம், இபாத் இமாரத் ஹிலாஃபத் பற்றிய கேள்வி. 4வது கேள்வியை பாருங்க, அறுக்கப்பட்ட பிராணிகளுக்கு உயிர் பிரியும் வரை ஓய்வு வழங்க வேண்டும் என்பது சுன்னாவின் கட்டளை, அல் குர்ஆனின் கட்டளை, பொதுவான கருத்து, சஹாபாக்களின் வழிமுறை, கியாசின் அடிப்படையில் பெறப்பட்ட தீர்வு. சுன்னாவின் கட்டளை சார். சுன்னாவின் கட்டளை. ஓகே. அப்ப நாங்க இது நேரடியாகவே படிச்சிருக்கிறோம். உயிரினங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 6வது தலைப்புல நாங்க பார்த்தோம். இதுல ஒன்றுதான் 4வது பாயிண்ட் நாங்க படிச்சோம், அறுவை பிராணிகளையும் பண்பாக அறுக்க வேண்டும் என்று சொல்லி. அப்ப அதுல பார்த்தோம், நீங்கள் பிராணியை அறுப்பதானால் அவற்றை நல்ல முறையில் அருங்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் தமது கத்தியை நன்கு தீட்டிக் கொள்ளுங்கள். அறுத்த பின் அறுக்கப்பட்ட பிராணியின் உயிர் பிரியும் வரை என்ன அதற்கு ஓய்வு வழங்கு. அப்ப இது புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ். அப்ப அறுக்கப்பட்ட பிராணிக்கு ஓய்வு வழங்கணும் என்றது யாருடைய கட்டளை? நபி அவர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல் செயலங்கியார். சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கட்டளை. எனவே அது ஒரு ஹதீஸ். எனவே 4வது கேள்வி, அறுக்கப்பட்ட பிராணிகளுக்கு உயிர் பிரியும் வரை ஓய்வு வழங்க வேண்டும் என்பது சுன்னாவின் கட்டளை. சரியா? இத யார் யாருக்கு இந்த கேள்வி சரி? யார் யாருக்கு மைக் ஆன் பண்ணி சொல்லுங்களேன் பாப்போம் எத்தனை பேர் இருக்கு. சரி சார். சரி, எல்லாரும் மைக் ஆன் பண்ணி சொல்ல மாட்டேன். எல்லாருக்கும் யாராச்சும் பிழை எடுத்தவங்க கேட்கிறீங்களா? அப்படி கேட்டான்னு சொல்ல மாட்டேன். என்ன விளங்கிட்டு தானே? இப்ப 4வது சுன்னாவின் கட்டளை. இப்படியான கேள்விகள் வரலாம் எக்ஸாம்ல. அப்ப இது அல் குர்ஆனின் கட்டளையோ சஹாபாக்களின் வழிமுறையோ
பொதுவான கருத்தோ கியாஸின் அடிப்படையில் பெறப்பட்ட தீர்வு அல்ல. கியாஸ் ஒரு துணை மூலாதாரம். அது சம்பந்தமான தனி கேள்வியில் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பார்ப்போம். அடுத்து லாஸ்ட் எம்சிக்யூல பாருங்க. ஹுக்கூக்குல் இபாதில் சூழலுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகளின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் விதமாக, ஹுக்கூக்குல் இபாதில் சூழலுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் படிச்சோமா? ரைட். சூழலுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகளின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் விதமாக அல் குர்ஆனில் மரம் மற்றும் அதனுடன் தொடர்பான விடயங்கள் தொடர்பாக எத்தனை இடங்களில் பேசப்பட்டுள்ளது? 172. ரைட். இந்த கேள்வி நோட்ஸ் பார்க்காம நான் செஞ்சேன், எனக்கு சரி என்று சொல்றார்கள். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பாப்போம். இந்த கேள்வி நான் செஞ்சேன், நோட்ஸ் பார்க்கல, எனக்கு சரி. அந்த கேள்வி செஞ்சது பிறகு திருத்தினேன், சரி. குயிக்கா ஹேண்ட் ரைஸ் பண்ணும். சரி எடுத்தாக்கல இந்த கேள்வி. எத்தனை பேர்? புதுசா ஜாயின் பண்ணவங்க கட்டாயம் அந்த ரெக்கார்டுகளை பார்த்து பேப்பரை திரும்ப ஒரு தரம் நீங்க சுயமா செஞ்சு பாருங்க. ஓகே, சரி. அப்ப எத்தனை இடத்துல நாங்க படிச்சோம்? என்ன சூழலுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் 7வது தலைப்பு போட்டு படிச்சோம். அதுல 3வது பாயிண்ட் பாருங்க. அல் குர்ஆன்ல சுமார் 172 இடத்துல மரம் மற்றும் அதனுடன் தொடர்பான விடயங்கள் பற்றி கூறப்பட்டுள்ளன. மரத்தை பத்தியும் அது சம்பந்தமான அதோட தொடர்பான ஏனைய விடயங்களையும் அல்லாஹ் தஆலா 172 இடத்துல பேசிக்கிறான். அப்ப சூழலுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருக்கு இஸ்லாத்துல என்று அதுல எங்களுக்கு விளங்குது. இப்ப உதாரணத்துக்கு இந்த குர்ஆன் வசனம் பாருங்க. வானத்திலிருந்து மிக்க பாக்கியம் உள்ள நீரை இறக்கி அதனை கொண்டு தோட்டங்களையும் அறுவடை செய்யப்படும் தானியங்களையும் முளைப்பிக்கிறோம். அப்ப இங்க தாவரங்களை பத்தி மரத்தை பத்தி பேசப்படுது. அடுக்கடுக்கான கனிகள் நிறைந்த குலைகளையுடைய நீண்டு வளரும் பேரித்த மரங்களை முளைப்பிக்க செய்து அதனை நம் அடியார்களுக்கு உணவாக்கி அவைகளை கொண்டு இறந்த பூமியை நாம் உயிர்ப்பிக்கிறோம் அப்படின்றெல்லாம் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பேசிக்கொண்டு போறான். அப்ப இப்படியாக குர்ஆன்ல 172 இடத்துல மரம் அதனோட தொடர்பானவைகள் குறித்து பேசப்பட்டிருக்கு. எனவே இதுக்கு 4வது ஆன்சர். அப்ப ஏனைய ஆன்சர் எல்லாம் பிழை. சரியா? ஓகேயா? சரி. இப்ப பார்த்த எம்சிக்கு கேள்வி எல்லாம் உங்களுக்கு கிளியரா ஃபுல்லா? அடுத்து இந்த கேள்வி எல்லாம் போன கிளாஸ்ல உங்களுக்கு விளங்கப்படுத்தி இருந்தானே, இந்த இசை கேள்வி எப்படி செய்யணும் என்ன மாதிரி என்று போன கிளாஸ்ல பார்த்தந்தானே? சவுண்டா காணல, பார்க்கலையா? போன கிளாஸுக்கு வந்தாக்கள் சொல்லுங்கள. சரி, சொல்றேன் கவனிங்க. சொல்ற முறையில கேள்விகளை செஞ்சு பழகுங்க. பகுதி 2 இந்த ஹுக்கூகுல் இபாத் பகுதியிலிருந்து வந்திருக்கக்கூடிய கேள்விகள் 2025 தான் கேள்வி வந்து லாஸ்ட். அதுக்கு முதல் வரவே இல்லை. இந்த ஹுக்கூகுல் இபாத் பகுதியில வரவே இல்லை. பாருங்க, 2025 3 கேள்வி வந்திருக்கு. கீழே போட்டிருக்கிறது மாதிரி வினாவா? சரி பாருங்க. இதுல முதலாவது கேள்வி ஹுக்கூகுல் இபாத் என்பதை வரைவிலக்கணப்படுத்துக. 2025 பேப்பர்ல ஃபர்ஸ்ட் கேள்வி அதான். 2025 முதலாவது 2 மார்க்ஸ் கேள்வி. எஸ்ஐ கேள்வி முதலாவது கேள்வி ஹுக்கூகுல் இபாத் என்பதை வரைவிலக்கணப்படுத்து. அப்ப தெளிவான பூர்ணமான வரைவிலக்கணம் எழுத. நாங்க எப்படி படிச்சோமோ நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன் கிளாஸ்ல, போன கிளாஸ்ல எக்ஸாம்ல கேட்டா பூர்ணமான வரைவிலக்கணம் எப்படி எழுதணும் என்று சொல்லி சும்மா ஷார்ட் எழுதாம கொஞ்சம் விரிவுபடுத்தி எழுதும். ஹுக்கூகுல் இபாத் என்பது அல்லாஹ் அல்லாத ஏனைய மற்றுக்கு பிற மனிதர்களுக்கு மற்றும் தனக்கு செய்ய வேண்டிய அனைத்து கடமைகளையும் உள்ளடக்கும். அதாவது ஒரு அடியான் அல்லாஹ் அல்லாதவற்றுக்கு செய்ய வேண்டிய அனைத்து கடமைகளையும் உள்ளடக்குவதே ஹுக்கூகுல் இபாத் எனப்படும்.
அப்படி கொஞ்சம் டீப்பா விரிவா எழுதணும் வரை விலக்கணம். சரியான எழுதினா 2 மார்க்ஸும் கிடைச்சிடும். அடுத்து ரெண்டாவது 4 மார்க்ஸ் கேள்வி. 2025 முதலாவது 2வது கேள்வி. அதுக்கு அடுத்த கேள்வி, உறவினர்கள் அயலவர்கள் ஆகியோருக்கு ஒரு முஸ்லிம் நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் 4 குறிப்பிடுக. அப்ப 4 கடமை குறிப்பிட்டா சரி. உறவினர்கள் அயலவர்களுக்கு நிறைவேற்ற வேண்டியது மொத்தமா 4 கடமையில நீங்க எழுதி காட்டினாலே போதும். விளக்கம் எல்லாம் கட்டாயம் இல்லை. சரியா? 4 கடமை எழுதினா சரி. தேவைகளின் போது உதவுதல், மகிழ்ச்சியான சந்தர்ப்பத்தில் வெற்றிகளின் போதும் அவர்களை பாராட்டுதல், ரைட், துன்பகரமான நிலையில் அவர்களுக்கு ஆறுதல் கூறுதல். விளங்கல? உறவினர்கள் அயலவர்களுடன் சேர்ந்து நடத்தல், அவர்களோடு சேர்ந்து நடத்தல். இப்படி 4 விடயத்தை நீங்க எழுதினாலே போதும், உங்களுக்கு 4 மார்க்ஸும் கிடைச்சிடும். அது ஓகே. அப்ப அதுவும் செய்யலாம். எல்லாத்தையும் சுயமா செஞ்சு பாருங்க, நோட்ஸ் பார்க்க கூடாது. விளங்குதா? செய்வே தானே? அடுத்து 3வது 10 மார்க்ஸ் கேள்வி. கொஞ்சம் பெரிய கேள்வி. கொஞ்சம் வேண்டா எங்கட இதுலயே 10 மார்க்ஸ் கேள்வி தான் பெரிய கேள்வி. 2025 7வதுல 2வது கேள்வி. 7வது கேள்வியில 2வது, ஒரு முஸ்லிம் அன்றாட செயற்பாடுகளில் ஹுக்கூக்குல்லா ஹுக்கூக்குல் இபாத் ஆகியவை பற்றி விளக்குக. அப்ப அன்றாட செயற்பாடுல ஹுக்கூக்குல்லா ஹுக்கூக்குல் இபாத் என்ன மாதிரி என்று சொல்லி அது சம்பந்தமான விளக்கங்களை நீங்க முன்வைக்கணும். அப்ப இதுல முதலாவது ஹுக்கூக்குல்லா ஒரு அறிமுகத்தை எழுதுங்க. அது பிறகு ஹுக்கூக்குல்லா பத்தின விளக்கங்கள் எழுதுங்க. ஹுக்கூக்குல் இபாத் அறிமுகம் எழுதுங்க. அது சம்பந்தமான விளக்கங்கள் எழுதுங்க. அப்ப இது சம்பந்தமா உங்களுக்கு மேலதிக விளக்கம் ஒன்று தேவை என்று சொன்னா நீங்க சொல்லுங்க. இதுக்கு உதாரணம் போட்டு எழுதலாம் தானே சார் கடைசியா? உதாரணம் போட்டு உதாரணத்துக்கு இதுல ஸ்கீமை நீங்க பார்க்கணும்னா இதுல பாருங்க. 2025 7வதுல 2வது. சாரி, இதுல ஸ்கீம் இல்ல. டைம் முடிஞ்சு நீங்க ஸ்கீமை கொஞ்சம் பார்க்கணும்னா பார்த்துக்கொள்ளுங்க. பார்த்து போட்டு அதுல இருந்து ஒரு ஐடியா ஒன்று எடுத்து செய்யும். சரியானே? அப்ப ஹுக்கூக்குல்லா ஹுக்கூக்குல் இபாத் ஆகிய பற்றி விளக்க சொல்லி அந்த கேள்வியும் செய்யுங்க. அடுத்தது மாதிரி வினாக்கள். இது ஆல்ரெடி உங்களுக்கு எப்படி செய்யணும் என்ற விஷயம் எல்லாம் சொல்லி தந்துட்டேன். அதை நீங்க செஞ்சு முடிச்சிருப்பீர். செய்யாதவங்க செய்யுங்க. அடுத்து ஹுக்கூக்குல் இபாத் சார்ந்த 4 அம்சங்களை குறிப்பிட்டு விளக்கு. அதாவது ஹுக்கூக்குல் இபாத்ல ஒவ்வொரு தலைப்பு போட்டு நாங்க எழுதினமே, அதாவது படிச்சவை, இப்ப தனக்கு தானே செய்ய வேண்டிய கடமை, பிறருக்கு அப்படின்னு சொல்லி அப்படி ஒவ்வொரு 4 அம்சங்கள், ஒன்று தனக்கு தானே செய்ய வேண்டிய கடமை என்று போட்டு அதுல எப்படியான விடயங்கள் இருக்கு அதை பத்தி ஒரு பந்தி, ஒரு 7-8 வரி வார மாதிரி ஒரு பந்தி. அடுத்து 2வது போர் பிற உயிரினங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை, அதை பத்தி ஒரு 7-8 வரி வார மாதிரி ஒரு பந்தி. அப்படி ஒவ்வொன்றையும் எழுதி அதை பத்தி விளக்கம் எழுதினா சரி. சரியா? செய்யலுமா எல்லாம்? ரைட். அப்ப எல்லா கேள்வியும் நீங்க செஞ்சீரண்டா, சுயமாக இந்த கேள்விகளையும் செஞ்சு பார்த்துட்டீங்கன்னு சொன்னா நீங்க இன்ஷா அல்லாஹ் ஹுக்கூக்குல் இபாத் கேள்வியில, அடுத்தது இபாத் இமாரத்து, இந்த ஹிலாஃபத், இது போன கிளாஸ் பார்த்தோம். அதுல அடுத்த அமல்கள்ல வகைப்பாடு, இதுல எப்படி கேள்வியா இருந்தாலும் உங்களால இன்ஷா அல்லாஹ் செய்ய நம்பிக்கை இருக்கியான செய்யலாம் தானே? இதுக்கு மேல இந்த பாடத்துல படிக்கிறது ஒன்றுமில்லை. எஸ்ஏ கேள்வி, எம்சி கேள்வி, பாஸ் பேப்பர்ல வந்தது, மாடல் கேள்விகள் எல்லாம் ஃபுல்லா பார்த்துட்டு, எனவே நல்லா இனி உங்களோட முயற்சி நீங்க நல்லா பார்த்து கொண்டேன்டா ஃபுல்லா இந்த பாடம் கிளியர் ஆகிடும். தேவையானவங்க தேவைண்டா யூடியூப்ல ரெக்கார்டுகள் இருக்கு, டெலிகிராம்ல ரெக்கார்டுகள் இருக்கு, அதையும் பார்த்து பாடங்களை கம்ப்ளீட் பண்ணும். அடுத்த பாடத்துல நாங்க பார்க்க இருக்கிறது இஜ்மா என்ற தலைப்பு சம்பந்தமா பார்ப்போம். துணை மூலாதாரங்கள் ஒன்றுதான் இஜ்மா. சரியானே? அதுல பேப்பர் நான் உங்களுக்கு போடுவேன். சுயமா நீங்க ஒரு தடவை பாடத்தை படிச்சு போட்டு பேப்பரை செஞ்சு வைங்க. எப்படியும் நாளைக்கு ஈவினிங் சில நேரம் கிளாஸ் போறது சான்ஸ் இருக்கு, சேம் டைம். அப்ப அத நான் குரூப்ல போடுறேன், பேப்பரை எல்லாரும் செஞ்சு வைங்க. சரியா? அடுத்த இஜ்மா பத்தி பார்ப்போம். சரியா? அப்ப எல்லாம் ஓகே தானே? கிளியர் தானே? படிச்சதெல்லாம் ஓகே. அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.